அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். சோ பிஓ கைட் பார்ட் 1ல நம்மளோட பிஏ எக்ஸாமினேஷன் சிலபஸ்ல கடந்த ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேசிக்கான ஒரு இன்ட்ரோடக்டரி கிளாஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? இது நம்மளோட அடுத்த பிஓ கைட் பார்ட் 1 2வது கிளாஸ்ல வைக்கிறோம். இனி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ஒரு ரெகுலேஷன் பை ரூல்ஸ் நம்ம ஃபாஸ்டா நம்ம அப்ரோச் பண்ணி எக்ஸாமினேஷன் சிலபஸ் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். சோ அந்த வகையில நம்ம போன வகுப்புல நம்மளோட பிஓ ஆக்ட் 2023ல இருக்கக்கூடிய நம்மளுடைய செக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் நம்ம ஒரு 16 செக்ஷன்ஸ் என்னென்ன அதுல என்ன பேசிக்கலா சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். அதனுடைய ஒரு சிறு முன்னோட்டமாக ஒரு குவிக்கான ஒரு ஜிஸ்ட் தான் பிஓ ஆக்ட் இப்ப பாக்குறது. சோ பாராளுமன்றத்துல இது 18/12/2023 அன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதற்கான நம்மளுடைய குடியரசுத் தலைவர் அதற்கான ஒப்புதலை 24/12/2023 பிஓ ஆக்ட்கான ஒப்புதலை கொடுத்துட்டாரு. அதே 24/12 கெசட்ல இது ஒரு பொது அறிவிப்புக்காக வெளிவந்தது. ஆனா இது எப்போல இருந்து நமக்கு நடைமுறைக்கு வந்ததுன்னு பாத்தீங்கன்னா இங்க நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி 18/6/2024 நமக்கு நடைமுறை வந்தது. சோ ஒரு 125 ஆண்டுகளுக்கு அப்புறமா ஒரு புது லெஜிஸ்லேஷன் நமக்கு இப்பதான் நமக்கு நடைமுறைக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? சோ அந்த வகையில இப்ப நம்ம அடுத்தடுத்து நான் உங்களுக்கு ஒன் பை ஒன் இப்ப நம்ம கவர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இதுக்கு அடுத்த வகையில நம்ம இப்போ ஒரு சில ஃபேக்சுவல் டீடைல்ஸ் நம்பர்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு காமிக்க போறேன். சோ நம்ம இப்போ போன வகுப்புல பார்த்த இந்த போஸ்ட் ஆபீஸ் ஆக்ட பொறுத்த வரைக்கும் எத்தனை செக்ஷன்ஸ் பார்த்தோம்? அதுல ஒரு 16 செக்ஷன்ஸ் நமக்கு இருந்தது. இப்போ அடுத்த இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க போற அதை பேஸ் பண்ணி சோ ஆக்ட்ன்றது சட்டம், அந்த சட்டத்துக்கு கீழே என்ன இருக்கும்? ரூல்ஸ், அதை ஃபாலோ பண்றதுக்கான விதிகள் இருக்கும். அந்த விதிகளை மேற்கொண்டு டீடைல்டா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக தான் போஸ்ட் ஆபீஸ் ரெகுலேஷன்ஸ், விதிமுறைகள். இப்படிதான் இதனுடைய படிநிலைகள் நமக்கு. சோ ஆக நம்மளோட இந்த போஸ்ட் ஆபீஸ் ரூல்ஸ் பாத்தீங்க இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 19 ரூல்ஸ் பார்க்க போறோம். அதற்கு அடுத்தபடியாக விரிவான ஒரு ஒழுங்குமுறை நம்ம போஸ்ட் ஆபீஸ் ரெகுலேஷன்ஸ் பாத்தீங்கன்னா 15 சாப்டர்ஸும் 180 ரெகுலேஷன்ஸும் கொண்ட ஒரு டீடைல்டான ஒரு ரெகுலேஷன் தான் இது ஃபுல்லாவே நம்ம கவர் பண்ண போறோம். சோ இது ஜஸ்ட் ஒரு ஃபேக்சுவலான ஒரு நம்பர் டீடைல்ஸ் தான் இப்ப நீங்க இந்த ஸ்கிரீன்ல பாக்குறது. சோ அந்த வகையில நம்ம இதுக்கு மேல காலதாமதம் ஏற்படுத்தாம அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம போஸ்ட் ஆபீஸ் ரூல்ஸ் 2024. இதுல நம்ம இந்த ஸ்கிரீன்ல பார்த்தோம் இல்லையா, போன நம்ம ஸ்லைட்ல நம்ம கவர் பண்ண மாதிரி இந்த 19 ரூல்ஸ் என்னென்ன, இந்த போஸ்ட் ஆபீஸ் ரூல்ஸ்ல என்னென்ன சொல்லியிருக்கான்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. சோ ஃபர்ஸ்ட் அந்த 19 ரூல்ல ரூல் நம்பர் 1 நத்திங் பட் இது எப்போ நமக்கு நடைமுறைக்கு வந்தது? சோ இந்த போஸ்ட் ஆபீஸ் ரூல்ஸ் ஆனது 16 டிசம்பர் 2024 இருந்து அமலுக்கு வந்தது. இதுல ஒரு 19 ரூல்கள் இருக்கு. ஓகேங்களா? அந்த 19 ரூல்கள் என்னென்ன இருக்குன்னு பாக்கலாம் வாங்க. சோ ரூல் நம்பர் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ஜெனரலான டெஃபினிஷனா இருக்கும். சோ இந்த ரூல்ல குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு சில வார்த்தைகளுக்கு என்னென்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி பேசிக்கா இருக்கும். இதுக்கு நம்ம ரொம்ப டைம் எடுக்காம நான் டக்குன்னு ஷார்ட்டா மட்டும் சொல்லிடுறேன். இதுல ஆக்ட்ன்னு சொன்னா அது போஸ்ட் ஆபீஸ் ஆக்ட குறிக்கும். போர்டுன்னு சொன்னா அது போஸ்டல் சர்வீஸ் போர்டை குறிக்கும். ரீஜனல் டைரக்டர்னா ஒரு மண்டலத்தினுடைய டைரக்டர் அது குறிக்கும். சர்க்கிள் ஹெட்னா அது சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் குறிக்கும். டிவிஷனல் ஹெட்னா அது சீனியர் சூப்பரிண்டென்டோ அல்லது சூப்பரிண்டென்டோ, அதுவே ஆர்எம்எஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோ அந்த மாதிரி ஒரு டிவிஷன் அதனுடைய ஒரு கோட்டத்தினோட தலைமை யாருன்றத குறிக்கும். ஓகேங்களா? அடுத்தது ரீஜனல் ஹெட்ன்றது ஒரு போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் குறிக்கும். மெயில் ஆபீஸ் அப்படிங்கிறது எங்க ஒரு மெயில் அப்படிங்கிறது நமக்கு முழுவதுமாக கையாண்டு பரிமாற்றம் மேற்கொள்ளப்படுதோ அந்த ஆபீஸை மெயில் ஆபீஸ் என்று குறிப்பிடும். மெயில் சர்வீஸ் அப்படிங்கிறது ஒரு மெயிலை நம்ம கலெக்ட் பண்ணி அதை பெற்றுக்கொண்டு அதை கையாண்டு அது ஒரு முறையில இருந்து இன்னொரு இடத்திற்கு அதை பரிமாற்றம் செய்து இந்த மாதிரி மெயில முழுவதுமாக அணுகக்கூடிய ஒரு சேவையை தான் நமது மெயில் சேவை, அதாவது மெயில் சர்வீஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது போஸ்டேஜ் அப்படிங்கிறது நம்மளுடைய தபால் சேவையை பெறுவதற்காக நம்ம சார்ஜ் செய்யப்படும் ஒரு தொகையை தான் நம்ம போஸ்டேஜ் அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம். ஓகேங்களா? அடுத்தது யுனிவர்சல் போஸ்டல் சர்வீஸ் அப்படிங்கிறது ஒரு மலிவான விலையில, அதாவது வெளிநாட்டிலும் நம்ம கண்ட்ரிக்கு வெளியில நம்ம நாட்டுக்கு வெளியிலையும் நமக்கு தபால் சேவையை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கக்கூடதான் இந்த யூனிவர்சல் போஸ்டல் சர்வீஸ். அதாவது உள்ளேயும் வெளியேயும் ரெண்டுமே நமக்கு மெயில் சர்வீஸ் கிடைக்கிறதுக்காக தான் இந்த யூனிவர்சல் போஸ்டல் சர்வீஸ். அடுத்தது வேல்யூஸ் ஆடட் சர்வீஸ் அப்படின்றது நம்ம ஏற்கனவே முந்தைய இருக்கக்கூடிய மெயில் சர்வீஸ்க்கு மேல ஏற்படுத்தக்கூடிய வேல்யூ ஆடட் சர்வீஸ், மதிப்பு கூட்டு சேவைகள் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரூல் 2ன்றது ஜெனரலான ஒரு டேர்ம்ஸ் டிஸ்கிரிப்ஷன் தான். அடுத்து பார்க்க போற ஒரு முக்கியமான ரூல் என்னன்னா
இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ரூல்ஸ்ல ரூல் நம்பர் 3 எதை பத்தி சொல்லுதுன்னா, சர்வீஸ் டு பி ப்ரொவைடட் பை போஸ்ட் ஆஃபீஸ். ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் என்னென்ன மாதிரி சேவைகள் எல்லாம் செய்யும், அது டொமஸ்டிக் உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி. முதல்ல நம்மளுடைய பாரம்பரியமான நம்மளுடைய மெயில் சேவைகள், தபால் சம்பந்தப்பட்ட பார்சல் தபால் அல்லது பார்சல் சம்பந்தப்பட்ட மெயில் சேவைகள் நம்ம கட்டாயமா பண்றோம், இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அடுத்தது வேல்யூ ஆடட் சர்வீசஸ், முன்பே இருக்கக்கூடிய மெயில் ப்ராடக்ட்ஸ் அதுக்கு மேல இல்ல நிதி சம்பந்தப்பட்ட சேவைகள் மேல நம்ம கொலாபரேஷன்ல கொடுக்கக்கூடிய மதிப்பு கூட்டு சேவைகள். அடுத்தது வெளிநாட்டிலும் அவர்களுடைய நாட்டினோட ஒத்துழைப்போடு நம்ம ஃபாரின்க்கும் அனுப்புறதுக்காக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய யூனிவர்சல் போஸ்டல் சர்வீஸ், நமக்கு முழுவதுமாக நாட்டுக்கு வெளியில கூட நம்ம அனுப்பக்கூடிய ஒரு யூனிவர்சல் போஸ்டல் சர்வீசஸ். நம்ம பார்க்க போறது என்னன்னா நிதி சேவைகள். அதுல பேங்கிங், நம்ம கவர்மெண்டோடைய சேவிங்ஸ் பேங்க், பேமெண்ட், நம்மளோட பேமெண்ட் சிஸ்டம் மற்றும் இதர நம்மளுடைய சேவைகள் எல்லாமே, நிதி சம்பந்தப்பட்ட சேவைகள் எல்லாமே பண்றோம். அடுத்ததாக மணி ரெமிட்டன்ஸ் சர்வீசஸ், பண பரிவர்த்தனை, ரெமிட்டன்ஸ், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு பண பரிமாற்றம் செய்யக்கூடிய சேவைகள் பண்றோம். அடுத்ததாக இன்சூரன்ஸ், காப்பீடு. சோ இது வந்து லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் எனி அதர் இன்சூரன்ஸ். இன்னைக்கு நமக்கு பேமெண்ட்ஸ் பேங்க்ல மத்த எல்லா விதமான சர்வீஸும் இருக்கு, அந்த மாதிரியான காப்பீடு. அதுக்கப்புறமா சிட்டிசன் சென்ட்ரிக் சர்வீஸ், ஓகேங்களா, அதாவது நம்மளுடைய பொதுமக்களோட குடிமக்களை மையப்படுத்தி அவர்களுக்காக இருக்கக்கூடிய சிட்டிசன் சென்ட்ரிக் சர்வீஸ் இது. சோ இது மட்டும் இல்லாம மத்த அட்ரஸிங், ஒரு தபால் மேல எந்த மாதிரி ஒரு அட்ரஸ் எழுதணும் அப்படின்றத குறிப்பிடுறதுனால அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் அட்ரஸிங், அதை பத்தின சேவைகள். ஆக இந்த மாதிரி வேரியஸ் சர்வீசஸ் தான் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது நிறைய இடத்துல இது ஒரு முக்கியமான விஷயம். என்னென்ன மாதிரி சர்வீசஸ் ஒரு போஸ்ட் டிபார்ட்மெண்டால கொடுக்க முடியும்ன்றதுக்கான ஓவர்வியூ இந்த புய்வோ ரூல்ஸ்னுடைய ரூல் 3 வந்து உங்களுக்கு டீடைலா டிஸ்கஸ் பண்ணுது, ஓகேங்களா. இதுதான் முக்கியமான விஷயங்கள். அடுத்து நீங்க பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அடுத்தது எனி சர்வீசஸ், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு லோக்கல் கவர்மெண்ட், நம்மளுடைய மாநில அரசாங்கமோ அல்லது லோக்கல் கவர்மெண்ட்டோ கொடுக்கக்கூடிய எந்த ஒரு சேவையானாலும் அது பண்றோம். அதே மாதிரி கொலாபரேஷன், வேற ஒரு தனியார் நிறுவனத்தோட ஒரு ஒத்துழைப்போட அவர்களோட சேர்ந்து மத்த மாதிரி பண்ணக்கூடிய சேவைகள். இப்படியாக நம்மளோட சர்வீஸ் அப்படின்றது அகண்டு விரிஞ்சு நமக்கு இருக்கிறத இந்த ஒரு ரூல் மூலியமா நம்மளால பார்க்க முடியும், ஓகேங்களா. இதுதான் நமக்கு ரூல் 3. அடுத்தது ரூல் 4 எதை பத்தி சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டைரக்டர் ஜெனரல் எந்த மாதிரியான சர்வீசஸ் வந்து அவர் வந்து என்ன சொல்லலாம், அதுக்கு வந்து ஆத்தரைஸ் பண்ணலாம், அதற்கு அவருக்கு பவர்ஸ் இருக்குன்னு பார்க்கக்கூடியதான். சோ ஒரு டைரக்டர் ஜெனரல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த ஒரு புது ப்ராடக்ட்ஸ், அதாவது எந்த ஒரு புது விதமான ஒரு தயாரிப்பு, நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் அதை வந்து அறிமுகப்படுத்தும் உரிமை அவருக்கு இருக்கு. அதே மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய நம்ம தயாரிப்பை மாடிஃபை பண்றது, ஏதாவது மாற்றம் ஏற்கொள்ளவும், ஏற்கனவே இருக்கக்கூடிய சர்வீஸ் ஏதாவது டிஸ்கண்டினியூ பண்றதுக்கும், அதாவது ஒரு சேவையை நிறுத்துவதற்கும் எல்லா விதமான பவர்ஸும் யாருக்கு இருக்கு, ஒரு டைரக்டர் ஜெனரலுக்கு இருக்கு. நான் போன கிளாஸ்ல சொன்னேன், ஆபரேஷன் சம்பந்தப்பட்ட எந்த விதமான செயல்கள் ஆனாலும் அது டிஜி போஸ்ட். அப்ப இது ஒரு ஆபரேஷன் நமக்கு நடக்குது, அதனால செயல்பாடுகளை பத்தி இருக்கிறதுனால ஒரு புது ப்ராடக்ட் அறிமுகம் செய்வது, ஏற்கனவே உள்ள ப்ராடக்ட் வந்து மாற்றம் செய்வது, முன்பே இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட், ஒரு தயாரிப்பை நம்ம வந்து நிறுத்துவது, இந்த மாதிரியான எல்லாமே ஒரு டிஜி போஸ்ட் வந்து முடிவு பண்ணலாம். இன்னொன்னு, டைரக்டர் ஜெனரலுக்கு இன்னொரு பவர்ஸ் என்ன இருக்குன்னு சொல்றாங்கன்னா, அவர் வேற எந்த ஒரு தனியார் நிறுவனத்தோடு ஒரு கொலாபரேஷன், ஒரு ஒத்துழைப்போடு அந்த விதமான சர்வீசஸ்குள்ள உள் நுழைவதற்கான முடிவை எடுக்கும் அதிகாரமும் நம்மளுடைய டைரக்டர் ஜெனரலுக்கு இருக்கு, ஓகேங்களா. ஏற்கனவே போஸ்டல்ல புதுசா ப்ராடக்ட்ஸ் அதை மாத்துறதுக்கும் அவருக்கு பவர்ஸ் உண்டு. அதே மாதிரி மற்ற இதர தனியார் நிறுவனத்தோடு ஒரு ஒத்துழைப்பு, அவங்களோட கொலாபரேஷன்ல புது சர்வீசஸ்குள்ள உள்ள என்டர் ஆகுறதுக்கான, அதை முடிவு எடுக்கிறதுக்கான அதிகாரமும் நம்மளுடைய டைரக்டர் ஜெனரலுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றதா நம்ம ரூல் நம்பர் 4, ஓகேங்களா. அடுத்தது நம்ம ரூல் நம்பர் 5 என்னன்னு சொல்றாங்கன்னா, நம்மளுடைய போஸ்டல் சர்வீஸ் போர்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம், ஓகேங்களா. போஸ்டல் சர்வீஸ் போர்டுனுடைய அது ஒரு அபெக்ஸ் மேனேஜ்மெண்ட் பாடி, நம்ம பார்த்தோம் இல்லையா, அது ஒரு உச்ச மேலாண்மை, அதனுடைய வந்து பாலிசி ஃபார்முலேஷன், நம்மளோட திட்டமிடுதலும் கொள்கை வகுத்தலும் அங்கதான் மெயினா நடக்கும் அப்படின்னு. சோ எப்ப எனக்கு மெசேஜ் பாக்ஸ் டக்குன்னு ஆன் பண்ணி சொல்லுங்க, போஸ்டல் சர்வீஸ் போர்ட்ல எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, குவிக்கா எனக்கு வந்து மெசேஜ்ல நீங்க சொல்லலாம். How many members are there in postal service board? Yes, 7 is the right answer. Okay, I'm happy. Okay, 7 மெம்பர்ஸை கொண்ட, ஓகேவா, ஒரு சேர்மன், ஒரு இது எல்லாமே நம்ம செக்ரட்டரி எல்லாருமே இருப்பாருன்னு பார்த்தோம், ஓகேங்களா. சோ இந்த போஸ்டல் சர்வீஸ் போர்டு பத்தின ஒரு குவிக்கான ஒரு இதுல என்ன சொல்றாங்கன்னா, எந்த ஒரு சேவை
நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்றனாலுமே அதற்கான நிரந்தர உரிமம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த போஸ்டல் சர்வீஸ் போர்டு தான். அதனால ஒரு உச்சநிலை கொள்கை வகுக்கும் ஒரு அமைப்பாக நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியது இந்த போஸ்டல் சர்வீஸ் தான். போஸ்டல் பிஎஸ்பி என்று சொல்லக்கூடிய இந்த போஸ்டல் சர்வீஸ் போர்டு தான் அப்படின்றத மீண்டும் ஒரு முறை வலியுறுத்துறது தான் இந்த ரூல். ஓகேங்களா, அதுதான் இந்த ரூல் நம்பர் 5. வேற ஒண்ணும் இதுல பெருசா ஒண்ணும் கிடையாது. அடுத்தது ரூல் நம்பர் 6 எதை பத்தி சொல்லுதுன்னா, இந்த போர்டு, இந்த நம்ம போஸ்டல் சர்வீஸ் போர்டினுடைய இந்த யார் வந்து இது வந்து இதற்கான செயல்பாடுகள், இது வந்து யார் இந்த மெம்பர்ஸ் எல்லாம் வந்து ஃபார்ம் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அததான் சொல்றதுதான் இது. சோ மத்திய அரசாங்கம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அறிவிப்பின் பேர்ல, ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பின் பேர்ல இந்த போர்டோட காம்போசிஷன் என்ன, இதனுடைய அதிகாரம் என்ன, இதனோட செயல்பாடு என்ன, யாரெல்லாம் இதனுடைய மெம்பர்ஸ் அப்படின்றத நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அறிவிப்பின் பேர்ல தாராளமாக அவர்கள் வெளியிடலாம் அப்படின்னு சொல்றதா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ரூல்ஸ்னுடைய ரூல் நம்பர் 6. அடுத்து நம்ம பார்க்க போறது, இதுவும் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்ததுதான், ரூல் நம்பர் 7. பிஓ ஆக்ட்லயே போதும் நம்ம பார்த்தோம். என்னது? போஸ்டேஜ் ஸ்டாம்ப், தபால் தலையை வந்து வெளியிடுவதற்கான ஒரு பிரத்யேக சலுகை யார்கிட்ட மட்டும்தான் இருக்கு? நம்ம போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல மட்டும்தான் இருக்கு. அதனால நம்மளுடைய டிஜி போஸ்ட், நம்ம டைரக்டர் ஜெனரல் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்ல டெஃபினட்டிவ்னு சொல்லக்கூடிய சாதா தபால்கள், கமாமரேட்டிவ் ஸ்டாம்ப்ஸ், ஸ்பெஷல் இஷ்யூஸ், இது எல்லாமே இதை வெளியிடக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய டைரக்டர் ஜெனரல் டிஜி போஸ்டுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றதா ரூல் நம்பர் 7. அடுத்தது நம்ம ரூல் பார்க்க போறது என்னன்னா, பிலாட்லிக் அட்வைசரி கமிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு குழு. இது என்ன குழு அப்படின்னு பாத்தீங்கன்னா தபால் தலை ஆலோசனை குழு. இந்த குழுவினுடைய பங்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுவும் நம்ம மத்திய அரசாங்கம் தான் இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை வந்து நமக்கு ஏற்படுத்தியிருக்கு. இந்த நான் சொன்னக்கூடிய இந்த பிலாட்லி அட்வைசரி இந்த குழு என்ன பண்ணும்னா, நம்ம கவர்மெண்ட்டுக்கு என்ன மாதிரியான ஸ்டாம்ப் எல்லாம் ரிலீஸ் பண்ணலாம், எதெல்லாம் இஷ்யூ பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஆலோசனை வழங்கக்கூடிய, ஆலோசனை மற்றும் பரிந்துரைக்கக்கூடிய ஒரு குழுவாக இந்த குழு திகழும். இதை பத்தி டீடைல்டா நம்ம பிஓ ரெகுலேஷன்ல பின்னாடி பார்க்கலாம். அடுத்த ரூல் நம்பர் 9 ஒரு முக்கியமான ரூல். இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி வந்து நம்ம ரூல் நம்பர் 3ல என்னென்ன சர்வீஸ் எல்லாம் ஒரு போஸ்டல் டிபார்ட்மெண்ட் பண்ண முடியும்னு பார்த்தோமோ, அதே போல ரூல் நம்பர் 9 பொறுத்த வரைக்கும் மோட்ஸ் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் ஆர் சார்ஜஸ், நம்ம தபாலுக்கான ஒரு கட்டணம் போஸ்டேஜ எந்தெந்த வழியில எல்லாம் ஒரு தனிநபரால செலுத்த முடியும் அப்படின்னு பாக்குறதா இது. சோ எப்படி எல்லாம் செலுத்தலாம்? கேஷ்ல செலுத்தலாம், பணமாக செலுத்தலாம், அல்லது டிஜிட்டல் மோட்ல செலுத்தலாம். நமக்கு இன்னைக்கு நிறைய கியூஆர், நிறைய மெத்தட்ஸ் வந்துருச்சு. சோ டிஜிட்டல் மோட்ல டிஜிட்டல் வழியாக செலுத்தலாம், அல்லது தபால் தலை மூலியமாக ஒரு போஸ்டேஜ் ஸ்டாம்ப் மூலியமாக ஒரு போஸ்டேஜை செலுத்தலாம், அல்லது பிராங்கிங் மிஷின், நம்மளுடைய பிராங்கிங் மிஷின் இருக்கக்கூடிய பிராங்க் இம்ப்ரெஷன்ஸ் மூலியமா செலுத்தலாம். அதே மாதிரி இந்த பிஓ ரெகுலேஷன்ஸ்ல சொல்லக்கூடிய வேற பிற்காலத்துல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன் பேர்ல சொல்லக்கூடிய எந்த ஒரு மோட்லயுமே, எந்த ஒரு வழியாகவும் நம்ம இந்த போஸ்டேஜுக்கான பேமெண்ட்டை செலுத்த முடியும் அப்படின்னு சொல்றதா நம்ம ரூல் நம்பர் 9. சோ கேஷ், டிஜிட்டல், ஸ்டாம்ப், பிராங்க், வேற எந்த இது பிற்காலத்துல சொன்னாலும் அதுல செலுத்தலாம். ஓகேங்களா, இதான் ரூல் நம்பர் 9. அடுத்தது ரூல் பாத்தீங்கன்னா மோட்ஸ் ஆஃப் பேமெண்ட் ஃபார் அதர் சர்வீசஸ். சோ இந்த ரூல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, சோ அதாவது தபால் தலைக்காக, அதாவது நம்ம தபால்காகவோ ஒரு போஸ்டேஜுக்காக பே பண்ணக்கூடிய எந்த ஒரு சார்ஜபிள் சம் இருந்தாலும் நம்மளோட இந்த பிஓ ரெகுலேஷன்ஸ் என்ன சொல்லப்படக்கூடிய இந்த பிஓ விதிமுறைகளுக்கு கீழே எந்தெந்த மோட்லாம் சொல்றாங்களோ அப்படியாக நமக்கு இருக்கக்கூடிய இந்த டியூ, நம்ம செலுத்த வேண்டிய கட்டணத்தை தாராளமாக செலுத்தலாம் அப்படின்னு சொல்றதா ரூல் நம்பர் 10. சோ சிம்பிள் பேமெண்ட் மத்த இதர சேவைகளுக்கும் ரெகுலேஷன்ஸ்ல எப்படியெல்லாம் செலுத்தலாம்னு சொல்றாங்களோ அந்த எல்லா வகையிலையும் செலுத்திக்கலாம்ன்றாங்க. ஓகேங்களா, அதான் ரூல் நம்பர் 10. அடுத்தது பாத்தீங்கன்னா ரூல் நம்பர் 11 பாத்தீங்கன்னா நம்மளுடைய அட்ரஸஸ் அண்ட் போஸ்ட் கோட். சோ இதுக்கும் யார் உரிமம்? டைரக்டர் ஜெனரல் தான். சோ நம்மளுடைய டைரக்டர் ஜெனரல் நமக்கு ஒரு ஒழுங்குமுறை மூலமாகவோ ஒரு விதிமுறை மூலமாகவோ என்னென்னலாம் அவர் வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம், குறிப்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி ஒரு தபாலில் அட்ரஸ் செய்யப்பட வேண்டும், நம்ம தபால்ல எப்படி ஒரு அட்ரஸிங் அப்படின்ற மெத்தட் ஆஃப் அட்ரஸிங் எப்படி பண்ணணும் அப்படின்றத அவர் குறிப்பிடலாம். அதே மாதிரி போஸ்ட் கோட் அவர் வந்து எப்படி கையாளலாம், இந்த பின்கோட் போஸ்ட் கோடுன்னு சொல்றது எப்படி எல்லாம் கையாளலாம் அப்படின்றதுக்கான எல்லா ரெகுலேஷன்ஸும் ஒரு டிஜி போஸ்ட் வந்து அனுப்பலாம். இது மட்டும் இல்லாம நம்ம டைரக்டர் ஜெனரல் பொறுத்த வரைக்கும் நம்மளோட அஞ்சல் குறியீட்டு என்னான இந்த பின்கோடை நிர்வகிக்கும் பொறுப்பு, அதை வெளியிடக்கூடிய பொறுப்பும் யாருக்கு உண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய டைரக்டர் ஜெனரல்ல தான் இருக்கு. சோ ஜெனரலா
அட்ரஸிங் எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் அவர் குறிப்பிடலாம். நம்ம பின்கோடு பொறுத்த வரைக்கும் அதனுடைய என்ன சொல்றது, அதனுடைய அதிகாரம், அதனுடைய நிர்வகிக்கும் பொறுப்பு யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய டைரக்டர் ஜெனரலுக்கு மட்டும்தான் இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது ரூல் நம்பர் 12. ரூல் நம்பர் 12 வந்து எதை சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா power to give effect to arrangements with other countries. சோ மற்ற பிற நாடுகளோட ஒப்பந்தத்தின் பேர்ல நம்ம நாட்டுல இருந்து பிற நாட்டிற்கும், பிற நாட்டுல இருந்து நம்ம நாட்டிற்கும் தபால்களை வந்து நம்ம வாங்கி பெற்றுக்கொள்ளும் அதற்கான பவர்ஸ் வந்து யாருக்கிட்ட இருக்கு அப்படின்றதுதான் இப்ப. சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் நான் சொன்ன மாதிரி இதே மாதிரி பிற நாடுகளுக்குடனான ஒப்பந்தத்தை செயல்படுத்தும் அதிகாரத்தை வந்து நம்ம வந்து தாராளமா யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா டைரக்டர் ஜெனரலுக்கு தான். சோ இன்டர்நேஷனல் போஸ்டல் கோஆபரேஷன், சர்வதேச ஒத்துழைப்பு, நம்மளுடைய சர்வதேச தபால் ஒத்துழைப்பு அப்படின்றது என்ன பண்ணும்னா மத்த எல்லா கண்ட்ரீஸோட யூனிவர்சல் போஸ்டல் யூனியனோட அவர்களோட ஒரு மியூச்சுவலான அக்ரிமெண்ட், அவங்களோட ஒரு சமமான ஒரு ஒத்துழைப்போடு அதுக்கான ஒரு கட்டுப்பாடோடு அவர்கள் நாட்டுக்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாடோடு இதை எல்லாத்தையும் வந்து இது வந்து செயல்படுத்தும் அப்படின்றதுதான் இது வந்து உண்மை. சோ இந்த மாதிரி நம்ம வெளிநாட்டுகளோட ஒப்பந்தத்திற்குள்ள நம்ம போகும் பொழுது அதற்கான ரெகுலேஷன்ஸ் என்ன பண்ணணும், எப்படியாவது கையாளணும், எப்படி அனுப்பணும், இதை எப்படி பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுக்கான எல்லா இதுவுமே நம்ம யாரை ஸ்பெசிஃபை பண்ணுவான்னு பார்த்தாங்க டைரக்டர் ஜெனரல். சோ இப்ப வரைக்கும் நீங்க கவனிச்சு பார்த்திருந்தீங்கன்னா தெரியும், இதெல்லாமே ஆபரேஷன் சம்பந்தப்பட்டது செயல்பாடுகள் அத்தனைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டிஜி போஸ்ட் தான் இதற்கான உரிமை பவர்ஸ் இருக்கு, அவர் தான் வந்து இதுக்கு எல்லாமே செய்யணும் அப்படின்னு இந்த ரூல் வரைக்குமே நம்ம பார்த்திருப்போம். சோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஓ ஆக்டும் சரி ரூல்ஸும் சரி மேஜரா யாருக்கு பவர்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்தாலே பெரும்பான்மை நமக்கு டிஜி போஸ்டுக்கு தான் உண்டு. சோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா ரூல் நம்பர் 13 என்னன்னு பாத்தீங்கன்னா அபிஷியல் மார்க் டு பி டினோட்டட். அதாவது போஸ்ட் ஆபீஸ்ல நம்ம இருக்கக்கூடிய நம்மளோட தபால்கள் மேல எழுதக்கூடிய அதிகாரப்பூர்வமான ஒரு குறியீடு, அதுதான் அபிஷியல் மார்க்ஸ். சோ இது என்ன சொல்றாங்கன்னா, சோ நம்ம போஸ்ட் ஆபீஸ் மேல தபால் மேல எழுதக்கூடிய அந்த குறியீடுகளை வந்து தாராளமாக அதை ஒரு ஃபேக்டா எடுத்துக்கலாம், அது ஒரு சான்றாக தாராளமாக ஒரு ப்ரூஃபாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றாங்க. சோ உதாரணமாக ஒரு தபால் மேல நம்ம போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு குறியீடு நம்ம நோட் பண்ணியிருக்கோம், அந்த தபால் வந்து மறுக்கப்பட்டிருக்கு, இல்ல ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்கு, இல்ல யாருமே இந்த தபாலை கோரவில்லை அப்படின்னு குறிப்பிட்டாலே அந்த ரிமார்க்கையே, அந்த ஒரு குறியீட்டையே, அந்த அபிஷியல் மார்க்கையே ஒரு போதுமான சான்றாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த அபிஷியல் மார்க். ஒரு தபால் மேல எழுதக்கூடிய நம்ம அதிகாரப்பூர்வமா எழுதக்கூடிய ஒரு விஷயத்துக்கு எவ்வளவு வந்து ஒரு சான்றாக எடுத்துக்கொள்ளும் அளவிற்கு அதுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அதுதான் இது வந்து சொல்லுது. அதே மாதிரி எந்த ஒரு போஸ்டேஜும் செலுத்த வேண்டிய கட்டணத்தை செலுத்தாதவர்களுக்கு நம்ம ஏற்கனவே பிஓ ஆக்ட்ல என்ன பார்த்தோம். சோ யாராவது மெசேஜ்ல சொல்லுங்க, ஒரு போஸ்டேஜ் செலுத்த வேண்டியவங்க செலுத்தாம இருந்தாங்கன்னா அவர்களுக்கு எந்த ஒரு ஆக்டின் பேர்ல அவர்களிடமிருந்து அந்த அமௌண்டை வசூலிக்கப்படும். இது நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். யாராவது ஒருத்தர் உங்களோட மெசேஜ் பாக்ஸ்ல நீங்க பதிவு பண்ணலாம். சோ நம்ம என்ன சொன்னோம், நம்ம தபால் ஒரு போஸ்டேஜ் செலுத்தாதவங்க கிட்ட லேண்ட் அரியர் ஆஃப் லேண்ட் ரெவென்யூ அப்படின்ற பேர்ல அதை வந்து நம்ம வசூலிப்போம் அப்படின்னு சொல்றோம். சோ அததான் நான் கேட்டிருந்தேன். நிக்கி மேடம் நீங்க வந்து கரெக்டா போட்டிருந்தீங்க. ஓகேவா? அதேதான். சோ அதுதான் வந்து இது எப்படி வந்து அந்த சார்ஜ் சம் வந்து ஆக்ட்ல என்ன சொல்லுதோ அது மாதிரி இது ரெக்கவரி வந்து இதை வந்து எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஒரு ரூல் நம்பர் 13. ஓகேவா? அடுத்தது ரூல் நம்பர் 14 போலாம். அடுத்தது ரூல் நம்பர் 14 என்ன சொல்லுதுன்னா, சென்டர் அப்படின்னா அது யாரை குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்றதுதான் இது. சோ சென்டர் அப்படின்னா ஒரு தனிநபரோ, ஒரு அட்ரஸி, யார் அனுப்புனரோ, யார் வந்து நம்ம கிட்ட ஒரு பொருளை வந்து பிரசன்ட் பண்றாங்களோ அவர்களை வந்து நம்ம சென்டர் அப்படின்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சென்டர் ஆஃப் ஐட்டம். அடுத்து நம்ம ரூல் நம்பர் 15 எதை பத்தி சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா அபிஷியல் மார்க் ஆன் ஐட்டம். சோ எந்த மாதிரியான அபிஷியல் ஒரு அதிகாரப்பூர்வமான குறியீடுகளை ஒரு தபால் மேல் எழுதலாம் அப்படின்னா, எனி போஸ்டேஜ் ஆர் சம் டியூ, ஏதாவது பணம் செலுத்த வேண்டிய கட்டணம் ஏதாவது அந்த தபாலுக்கு இருக்குன்னா அதை வந்து தாராளமாக நம்ம வந்து குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ எனி போஸ்டேஜ் ஆர் சம் டியூ இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் எது இருந்ததுனாலும் அதுக்கான அபிஷியல் மார்க் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தது ஒரு ஐட்டம் வந்து ரெஃப்யூஸ் மறுக்கப்பட்டிருக்கு, இல்ல வந்து யாரும் கோரவில்லை, இல்ல வேற ஏதாவது ரீசன்னால எதனால அது டெலிவரி ஆகல அப்படின்றதுக்கான அதிகாரப்பூர்வமான ஒரு குறியீடை அந்த தபாலின் மேல் நம்ம தாராளமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுதான் ரூல் நம்பர் 15. அடுத்த ரூல் நம்பர் 16 ஒரு முக்கியமான ரூல். அதாவது ஒரு தபாலை
ஓகேங்களா, ஒரு தபாலை இடைமறிக்கவோ அல்லது தடுக்கவோ, ஓகேங்களா, இல்ல ஓபன் அதை வந்து பிரிக்கிறதோ, அதை ஓபன் பண்ணி பாக்குறதுக்கான அதிகாரம். இது நம்ம பியூ ஆக்ட்லயும் பார்த்திருப்போம். சோ இதுல என்ன அப்படின்னா, யார் ஒருவரும் எந்த ஒரு தபாலும் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், அது தபால் வந்து அந்த வழியில இருக்கும் பொழுது யாரும் ஒரு தபாலை இடைமறிக்க கூடாது, ஆனால் அதை வந்து டீடைன் பண்ணக்கூடாது, அதை எடுத்து வைக்க கூடாது, ஓபன் பண்ணக்கூடாது, அன்லெஸ் சூழ்நிலை அதற்கு தகுந்த மாதிரி அமைந்தால். அதனால என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி இன்டர்செப்ஷன் இடைமறிக்கணும் அப்படின்னா அதற்கான உத்தரவை யார் பிறப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, மெம்பர் ஆஃப் அ போர்டு. ஏதாவது நம்ம போஸ்டல் சர்வீஸ் போர்டு பார்த்தோம் இல்லையா, அதுல ஏதாவது ஒரு போர்டு மெம்பர் யார் வந்து இந்த ஆபரேஷனுக்கான ஒர்க், நம்ம டிபார்ட்மெண்ட்ல போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய செயல்பாடுகளுக்கான வேலையை பார்க்கக்கூடிய ஒரு போர்டு மெம்பரால மட்டும்தான் இதற்கான உத்தரவை பிறப்பிக்க முடியும். ஒரு தபாலை இடைமறிக்கவோ நிறுத்தவோ முடியும். ஓகேங்களா, அல்லது வேற யாரால பண்ண முடியும்னு சொல்றாங்கன்னா சர்க்கிள் ஹெட். சோ ஒரு போஸ்டல் சர்வீஸ் போர்டுல இந்த ஆபரேஷன்ஸ பார்க்கக்கூடிய ஒரு மெம்பராலேயோ சர்க்கிள் ஹெட்டால மட்டும்தான் ஒரு உத்தரவை பிறப்பிக்க முடியும். ஓகேங்களா, அடுத்தது இதை வேற யார் ஒருவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நம்ம ரீஜனல் ஹெட்டால கூட பண்ண முடியும்னு சொல்றாங்க. சோ ஒரு அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்கு, தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில ஒரு தபால ஏதோ ஒரு காரணத்துக்காக கண்டிப்பாக நிறுத்தி வைத்துதான் ஆக வேண்டும் அப்படின்னா அதற்கான அதிகாரத்தை அன்அவாய்டபிள், தவிர்க்க முடியாத காரணத்துல ரீஜனல் ஹெட் கூட அதற்கான உத்தரவை பிறப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் ரொம்ப எமர்ஜென்டான கேஸ் ரொம்ப அவசரமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதை டிவிஷனல் ஹெட்னுடைய டைரக்ஷன் பேர்லயே தாராளமாக என்ன பண்ணலாம், அதற்கான செயல்பாடுகளை வந்து ஈடுபடலாம். ஆனா இதற்கான உத்தரவை வந்து 3 working days 3 வேலை நாட்களுக்குள்ள அதற்கான உத்தரவை, ஓகேங்களா, என்ன பண்ணணும், அதற்கான மேலதிகாரி கிட்ட கண்டிப்பா வந்து பெற்றுக்கொள்ளணும். ஓகேங்களா, அதே மாதிரி இவர் டிவிஷனல் ஹெட் எடுத்த அந்த ஆர்டர் வந்து 7 வேலை நாட்களுக்குள்ள அதை என்ன பண்ணிக்கணும், அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒருவேளை டிவிஷனல் ஹெட் அவசர காரணமாக இந்த மாதிரி ஏதாவது இடைமறிக்க நேர்ந்தால் அதற்கான தகவலை 3 வேலை நாட்களுக்குள்ள அதற்கான சம்பந்தப்பட்ட அதிகாரி, அதாவது ரீஜனல் ஹெட் கிட்ட தெரிவிச்சுட்டு அந்த ஆர்டரை 7 நாட்களுக்குள்ளாக கண்டிப்பாக என்ன பெற்றுவிட வேண்டும், அதற்கான உத்தரவை பெற்றுவிட வேண்டும். ஒருவேளை 7 நாளைக்குள்ள அதுக்கான உத்தரவு வரல அப்படின்னா அந்த வேலையை அப்படியே வந்து நிப்பாட்டிடணும். அது வந்து சீஸ் டு பி, அது வந்து அந்த உத்தரவு வரவில்லை என்று புரிந்து கொண்டு மறுபடியும் அதற்கான அதிகாரி எப்பொழுது நமக்கு உத்தரவு தராரோ அப்பதான் மீண்டும் அதனை கேரி அவுட் பண்ணணும், அதை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றது இது. சோ ஒரு தபால இடைமறிக்கிறது, நிறுத்தி வைக்கிறதுன்றது அவ்வளவு லேசான காரியம் கிடையாது. ஒன்னா போர்ட் மெம்பர், இல்லைன்னா சர்க்கிள் ஹெட், அப்படியே இல்லைன்னா ரீஜனல் ஹெட், ரொம்ப எமர்ஜென்ட்னா டிவிஷனல் ஹெட். ஆனா 3 நாளைக்குள்ள இதற்கான வந்து இன்ஃபர்மேஷனை வந்து தெரிவிச்சு 7 நாளைக்குள்ள அதற்கான ஆர்டர்ஸை கட்டாயமா வாங்கணும். ஓகேங்களா, சோ இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அப்படிங்கிறதுனால இதை மேற்பார்வை செய்வதற்காக என்ன பண்றாங்கன்னா இதற்கென்றே ஒரு ஆய்வு குழு ஒன்னு வந்து நிர்வகிச்சிருக்காங்க. இதுக்கான ஒரு ரிவ்யூ கமிட்டி ஒன்னு ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ அந்த கமிட்டில நம்மளோட டைரக்டர் ஜெனரல் போஸ்டும் போர்டுனுடைய 2 மெம்பரும் வந்து இருப்பாங்க. இந்த குழு வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை கூடி இந்த மாதிரி எந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு, எதுக்காக இது இடைமறிச்சிருக்காங்க, இது தேவையா தேவையில்லையா, இதற்கான உத்தரவு சரியா வாங்கியிருக்காங்களா அப்படின்றதுக்கான அந்த ஆய்வு எல்லாமே இது வந்து நடக்கும். அதே மாதிரி இதை வந்து ப்ராப்பரா அவங்க டிஸ்போஸும் பண்ணுவோம். அந்த மாதிரி இடைமறிக்கிறது மட்டும் இல்லாம இதற்கென்று நியமிக்கப்பட்ட அந்த ஆபீசர் இன்சார்ஜ் இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி இடைமறித்து டீடைன் செய்யப்பட்ட அந்த தபால்களை எப்படி டிஸ்போஸ் செய்வது என்றதையும் அவங்களே பண்ணிடணும். ஆனா முன்பே சொன்னது போக, ஓகேங்களா, இது வந்து அதாவது இது எல்லாமே வந்து அந்தந்த சட்ட அமலாக்கத்திற்கான அதிகாரத்திற்கு உட்பட்டதான். சோ சட்டத்துல என்னென்ன டைரக்ஷன்ஸ் வருதோ அதற்கெல்லாம் அப்பாற்பட்டுதான் இந்த இன்டர்செப்ஷன், டிடென்ஷன், ஓப்பனிங் எல்லாமே. சோ இதுக்கு மெயினா நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, இது யாரெல்லாம் இதுக்கான உத்தரவை பிறப்பிக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்றத மட்டும் இந்த ரூல் நம்பர் 16ல நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதுமானது. ஓகேங்களா, அடுத்தது ரூல் 16ல இன்னொரு ஒரு இது. ஓகேங்களா, இது என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க, ஒரு டைரக்ஷன் சொல்றாங்க அப்படின்னா இது எவ்வளவு நாள் வந்து அமலில் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பொழுது இதற்கான உத்தரவு கொடுக்குறாங்களோ அதுல இருந்து 30 நாட்கள் வந்து இது வந்து என்ன இருக்கும், இதற்கான உத்தரவு வந்து உங்களுக்கு வந்து அமலில் இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து காலாவதி ஆயிடும். ஓகேங்களா, 30 days வரைக்கும் இது வந்து இட் வில் ரிமைன்ஸ் இன் ஃபோர்ஸ். ஓகேங்களா, இதற்கான உத்தரவு. ஓகே, சோ இதுதான் ரூல் நம்பர் 16. அடுத்தது டியூட்டி ஆஃப் ஆத்தரைஸ்ட் ஆபீசர்ஸ் இன் டெலிவரிங் ஐட்டம்ஸ். அதாவது ஒரு நம்ம மத்திய அரசாங்கம் வந்து ஒரு சம்பந்தப்பட்ட ஆபீசர்ஸ் வந்து நியமிக்கலாம். எதுக்காக அப்படின்னா, அவர் வந்து எந்தெந்த பொருட்களின் மேல, எந்தெந்த தபால்கள் மேல டியூ இருக்கோ, தபால் வந்து
டியூ இருக்கோ, அல்லது எந்தெந்த தபால்கள் எல்லாம் ஒரு ப்ரொஹிபிட்டட் ஐட்டம், அதாவது தடை செய்யப்பட்ட பொருட்கள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சந்தேகிக்கப்படுறாங்களோ அந்த மாதிரி ஐட்டமை தனியாக எடுத்து அதை சட்ட அமலாக்கத்துறை அதிகாரியிடமோ அல்லது சுங்க அதிகாரியிடமோ கஸ்டம்ஸ் அத்தாரிட்டியிடமோ கொண்டு போய் டெலிவரி பண்றதுக்காக எந்த ஒரு ஆபீஸையும் நம்ம வந்து நியமிக்கலாம் அப்படின்னு சொல்றதா ரூல் நம்பர் 17. சோ ஏதாவது ஒரு தடை செய்யப்பட்ட பொருட்கள் இருந்தாலோ அல்லது போஸ்டேஜ் டியூ இருந்தாலோ அது சம்பந்தப்பட்ட சுங்க அதிகாரியிடமோ அல்லது சட்ட அமலாக்கத்துறை அதிகாரியிடமோ அதை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு டெலிவரி செய்வதற்கு ஒரு சில ஆபீஸ்களை நம்ம அரசாங்கம் பார்த்து நியமிக்கலாம். இதுதான் ரூல் நம்பர் 17. அடுத்தது ரூல் நம்பர் 18 என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்செப்ஷன் இன் அடிஷன் டு அண்ட் நாட் இன் டெரகேஷன் ஆஃப் அதர் லாஸ். இது என்ன சொல்றாங்கன்னா, தற்பொழுது இப்ப நடைமுறையில உள்ள எந்த சட்டத்தின் கீழும் இந்த இடைமறிப்பு அப்படின்னு நம்ம இந்த சொல்றது எதையுமே தடுக்காது. சோ அந்தந்த சட்டத்தின் கீழ் என்னென்ன நடைமுறையெல்லாம் நம்ம எடுக்கணுமோ, நடவடிக்கை எடுக்கணுமோ அதெல்லாம் நமக்கு மேற்கொள்ளப்படும். அதுக்கு அப்பாற்பட்டு நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஃப்ரேம் பண்ணதுதான் அந்த ரூல் நம்பர் 16 நீங்க பாத்தீங்க இல்லையா, யாரு பண்ணலாம், ஏது பண்ணலாம், எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்றதுலாம். சோ எந்த ஒரு சட்டத்திற்கும் புறம்பான்பது கிடையாது. தற்போது நடைமுறையில் உள்ள எல்லா சட்ட திட்டத்தின் கீழ் வரக்கூடிய எல்லாமே இதுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ரூல் நம்பர் 18. ஓகேங்களா. அடுத்தது எக்ஸம்ஷன் ஃப்ரம் லயபிலிட்டி. ஓகேங்களா. சோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து காம்பன்சேஷன், அதாவது ஏதாவது பொருள் தொலைந்தாலோ இல்லது சேதமடைந்தாலோ அதற்கான இழப்பீடு வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ண முடியும். அது அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு நம்ம பிஓ ரெகுலேஷன்ல இந்த காம்பன்சேஷன் பத்தி நம்ம வந்து டெப்தா பார்ப்போம். ஆனா காம்பன்சேஷன் எப்ப கொடுக்க மாட்டோம் இழப்பீடு அப்படின்னா, அந்த லாஸோ டேமேஜோ தடை செய்யப்பட்ட பொருட்கள் ஏதாவது இருந்து அது தொலைந்தாலோ அதுக்கு கிடையாது. அல்லது அந்த தொலைஞ்சு போன அந்த தபால்களோ, அதாவது சென்டருடைய அனுப்புதனுடைய ஒரு நெக்லிஜென்ஸ், அவருடைய ஒரு அஜாக்கிரதையினாலேயோ இல்ல ஒரு தேச அளவுல ஏதாவது ஒரு இயற்கை சீரழிவினால அந்த மாதிரி நடந்தாலும் அதற்கு இழப்பீடு கிடையாது. வேற எந்த மாதிரி நடந்தாலும் அதற்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அதற்குரிய உரிய இழப்பீடை கட்டாயமாக வழங்கும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ரூல் நம்பர் 19. ஆக நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் இப்ப ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டோம். அந்த செக்ஷன்ஸ் 16 செக்ஷன்ஸ். இப்ப பிஓ ரூல்ஸ்ல இந்த 19 உள்ள என்னெல்லாம் முக்கியமா இருந்தது அப்படின்றதையும் இப்ப டெப்தா பார்த்துடும். சோ வித்வுட் டிலே இப்ப இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்ப டெப்தா என்ன பார்க்க போறோம்னா, நம்மளுடைய பிஓ ரெகுலேஷன்ஸ் 2024. ஓகேங்களா. இந்த பிஓ ரெகுலேஷன்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு, ஒரு இது வந்து கம்ப்ளீட்டா நம்ம வந்து கண்டிப்பா பிஓ எக்ஸாமினேஷனுக்கு ஃபுல்லா கவர் பண்ணியே தான் ஆகணும். 180 ரெகுலேஷன்ஸையும் நம்ம வந்து கண்டிப்பா பட் ரொம்ப ஈஸியா நம்ம படிச்சிடலாம். ஏற்கனவே நம்ம படிச்ச பிஓ கைட நிறைய அதுக்கும் இதுக்கும் நிறைய காமன் ஃபேக்டர்ஸ் நமக்கு நிறைய இருக்கும். சோ அந்த வகையில இப்ப பிஓ ரெகுலேஷன்ஸ் 2024 பார்க்கலாம். சோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ரெகுலேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 சாப்டரும் 180 ரெகுலேஷன்ஸும் இருக்கு. சோ சாப்டர் 1 தான் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அது வந்து என்ன பாத்தீங்கன்னா ஒரு பிரிலிமினரி, இது ஒரு முன்னோட்டம். இந்த பிஓ ரெகுலேஷன்ஸ்னா என்ன அப்படின்றதுக்கான ஒரு சிறிய பிரிலிமினரி தான் இது. சோ ஃபர்ஸ்ட் ரூல் ரெகுலேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதனுடைய கமெண்ட்ஸ்மெண்ட் எப்போ இது ஆரம்பிக்கும். பிஓ ரூல்ஸும் இதுவும் ஒரே நாள் தான் நமக்கு வந்து நடைமுறைக்கு வந்தது. 16/12/2024 இருந்து இது நமக்கு நடைமுறைக்கு வந்தது. இதுல நான் முன்பே சொன்னது மாதிரி 15 சாப்டர்ஸும் 180 ரெகுலேஷன்ஸும் இதுல வந்து இந்த பிஓ ரெகுலேஷன்ல உண்டு. அடுத்த ரூல் நம்பர் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன்ஸ். பிஓ ரூல்ஸ்ல பார்த்தா அதேதான். இதுல குறிப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சில டெஃபினிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதை வந்து ரொம்ப ஈஸியா நான் குவிக்கா உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா எல்லாமே நமக்கு தெரிஞ்ச நமக்கு ரொம்ப தெரிஞ்ச வேர்ட்ஸ் தான் இதுல இருக்கும். சோ முதல்ல அக்கௌண்டபிள் ஐட்டம்ஸ். எதுக்கெல்லாம் நமக்கு வந்து ஒரு புக் பண்ணி ரெசிப்ட் கொடுக்குறாங்களோ அந்த எல்லாமே, அதாவது நமக்கு வந்து நம்ம எதெல்லாம் நமக்கு வந்து அக்கௌண்டபிளா நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கொள்றோமோ அது எல்லாமே நமக்கு அக்கௌண்டபிள் ஐட்டம்ஸ். ஆக்ட்னு எங்க சொன்னாலும் அது போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்டை குறிக்கும். அட்ரஸின்னு சொன்னாலும் யார் ஒருவருக்கு நம்ம ஒரு தபாலையோ அவர் வந்து நம்ம வந்து எழுதியிருக்கோமோ, இன்டெண்டட் ரெசிபியன்ட் யார் ஒருவருக்கு நம்ம இந்த தபாலை அனுப்புகிறோமோ அவர் வந்து பெறுநரை தான் அட்ரஸின்னு சொல்லுவோம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல அவ்வப்போது நமக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல கொடுக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆத்தரைஸ்டு பர்சன் அப்படின்னா நம்மளுடைய ஒரு அட்ரஸி வந்து யார் ஒருவரை நியமிக்கிறார் இந்த பர்சனை வந்து ஆத்தரைஸ்டு பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். டெலிவரி அப்படிங்கிறது அட்ரஸியிடமோ அல்லது அவருடைய அங்கீகரிக்கப்பட்ட நபரிடமோ ஆத்தரைஸ் செய்யப்பட்ட நபரிடமோ கொண்டு சேர்க்கிறது தான் நம்ம டெலிவரி அப்படின்னு நம்ம பிரிஸ்கிரைப் பண்றோம்.
அடுத்தது டைரக்டர் அப்படின்றது நம்மளுடைய டைரக்டர் ஆஃப் போஸ்டல் சர்வீசஸ், ரீஜனல் லெவல்ல இருக்கக்கூடிய டைரக்டர் ஆஃப் போஸ்டல் சர்வீசஸ் குறிக்கும். அடுத்தது இன் கோர்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் பை போஸ்ட் அப்படிங்கிறது ஒரு தபால் நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுக்கறதுல இருந்து அது டெலிவரி போய் சேர்ற வரைக்கும் உண்டான அந்த இடைப்பட்ட காலத்தை தான் நம்ம இன் கோர்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் பை போஸ்ட் அப்படின்னு குறிப்பிடுறோம். சோ லெட்டர் பாக்ஸ் அப்படின்றது போஸ்ட் ஆபீஸ்லயோ மெயில் ஆபீஸ்லயோ இல்ல ஈவன் பப்ளிக் கூட அவங்களோட சொந்த கட்டணத்தின் பேர்ல வைக்கக்கூடிய அந்த பாக்ஸை தான் நம்ம வந்து லெட்டர் பாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். பேயி அப்படிங்கறத யார் ஒருவருக்கு இந்த ஒருவர் பணம் அனுப்புகிறாரோ அவரை பேயி என்று அனுப்புவோம். ஓகேங்களா. போஸ்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து அந்த அப்படிங்கறது என்ன சொல்லுவோம்னா அது ஒரு சிஸ்டம், அது தபாலை பெற்றுக்கொண்டு அதை கிளியர் செய்து அதை சார்ட் பண்ணி அதை டெஸ்பேட்ச் பண்ணி அதை ஒரு இடத்திற்கு இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ணி டெலிவரி பண்றதுமான இந்த முழுவதுமான ஒரு விஷயத்தை தான் நம்ம போஸ்ட் அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம். ஓகேங்களா. அடுத்தது போஸ்ட் மாஸ்டர் அப்படின்றது ஒரு ஆபீஸ்னுடைய ஹெட் நம்ம போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு குறிப்பிடுறோம். ரீடைரக்ஷன் அப்படின்றது யார் ஒருவருக்கு ஒரு தபால் வந்து அட்ரஸ் பண்ணிருக்காங்களோ அவரை தவிர இனிஷியலா அட்ரஸ் பண்ணிருக்காங்களோ அவரை தவிர இன்னொருவருக்கு இந்த தபாலை வந்து நம்ம வந்து அனுப்புவதற்கு பெயர் தான் ரீடைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரெமிட்டர் அப்படிங்கிறது பணம் யார் அனுப்புனாரோ அந்த பணம் அனுப்புபவரை ரெமிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ரூல்ஸ் எங்க குறிப்பிட்டாலும் அது போஸ்ட் ஆபீஸ் ரூல்ஸ் 2024 குறிக்கும். ஷெட்யூல் அப்படின்றது என்னன்னா இந்த ரெகுலேஷன்ஸ்க்கு பின்னாடி நிறைய ஷெட்யூல்ஸ் வந்து அட்டாச் பண்ணிருக்காங்க. உதாரணத்துக்கு நம்மளுடைய சார்ஜஸ் எல்லாமே ஒவ்வொரு சேவைக்கான கட்டணம் என்னங்கிற ஒரு ஷெட்யூல், அப்படியாக நிறைய ஷெட்யூல்ஸ் வந்து இந்த ரெகுலேஷன்ஸ்க்கு பின்னாடி அட்டாச் பண்ணிருக்காங்க. இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன். சென்டர் அப்படின்னா யார் ஒருவர் இதை அனுப்புகிறாரோ அது சென்டர். வெயிட் அப்படிங்கிறது எது குறிக்குதுன்னா கிராஸ் வெயிட், மொத்த எடையோ அல்லது வால்யூமெட்ரிக் வெயிட் கொள்ளளவு. சோ இந்த வால்யூமெட்ரிக் வெயிட் எது அதிகமோ அததான் வெயிட் அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம். சோ இதுதான் நம்ம பிஓ ரெகுலேஷன்ல யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான டெஃபினிஷன்ஸாக நமக்கு வந்து இருக்கு. அடுத்தது இப்ப பாத்தீங்களா ஒரு சாப்டரே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 5 சாப்டர்ல 1 ஓவர், வெறும் 2 ரெகுலேஷன் தான். சோ அவ்வளவுதான், 2 ரெகுலேஷன்ஸோட சாப்டர் 1 கம்ப்ளீட்டட். அடுத்து நம்ம சாப்டர் 2 நோக்கி நம்ம நகர போறோம். சோ சாப்டர் 2 எதை பத்தினது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் பிஓ ரெகுலேஷன்ஸ்ல ஜெனரலா நம்ம போஸ்டல் ஆபரேஷன்ஸ பத்தி இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை சொல்வதுதான் நம்மளுடைய சாப்டர் 2 ஜெனரலான விஷயங்கள். சோ அந்த வகையில இனி நம்ம கொஞ்சம் 1 by 1 ரெகுலேஷன்ஸ் ரொம்ப டெப்தா பார்க்க போறோம். ஸோ அதனால உங்களோட அட்டென்ஷன் எல்லாமே நீங்க கொடுத்துக்கோங்க. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம பார்க்க போறது அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ரெகுலேஷன் நம்பர் 3 பிசினஸ் ஹவர்ஸ். அதாவது வணிகம் செய்யும் நேரம். ஒரு தபால் போஸ்ட் ஆபீஸ்லயோ ஹெட் ஆபீஸ்லயோ வணிகம் செய்யும் நேரம் என்னென்ன மாதிரி பிசினஸ் எந்த டைம்ல செய்யறோம் அதுதான் ரொம்ப சிம்பிள். சோ இதுல ரொம்ப முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா என்கொயரி. யார் ஒருவர் என்கொயரிக்கு வராங்க, ஏதாவது கேட்க வராங்க அப்படின்னா அதுக்கும், அதே மாதிரி சேல் ஆஃப் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் அண்ட் ஸ்டேஷனரி தபால் தலை மற்றும் அது தபால் சம்பந்தப்பட்ட இதர பொருட்களை விற்பதற்கான நேர காலம் அப்படிங்க பாத்தீங்கன்னா என்டையர் ஒர்க்கிங் ஹவர்ஸ். ஒரு தபால் ஒரு ஆபீஸ்க்கோ மெயின் ஆபீஸ்க்கோ என்ன ஒர்க்கிங் ஹவர்ஸ் வணிக நேரம்னு ஆபீஸ் ஹவர்ஸ்னு பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்களோ அது முழுவதுமாக என்கொயரிஸ் அட்டென்ட் பண்ணணும், போஸ்டேஜ் ஸ்டாம்ப் அண்ட் ஸ்டேஷனரி சேல் பண்ணி ஆகணும். இதுவே கவுண்டர் சேவைகள், அதாவது ஓகேங்களா, அதாவது கவுண்டர் சேவைகள் நமக்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எந்தெந்த மாதிரினா புக்கிங், போஸ்ட் பண்றது, இன்சூரன்ஸ்னுடைய பிரீமியம் கலெக்ஷன்ஸ், இது எல்லாமே 6 மணி நேரம். எல்லா நாளும் 6 மணி நேரம். சனிக்கிழமைக்கென்று இனி ஒரு வர்த்தக நேரம் வணிக நேரம் என்பது தபால் நிலையத்தில் கிடையாது. சோ கவுண்டர் சர்வீஸ்னா அது எல்லா விதமான கவுண்டரும் அடங்கிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. புக்கிங், இன்சூரன்ஸ் கட்டுறது, மணி ரெமிட்டன்ஸ், ஓகேங்களா, பணம் நம்ம பெற்றுக்கொள்வது, இஎம்ஓ, ஐபிஓ, சேவிங்ஸ் பேங்க் சம்பந்தப்பட்ட சேவைகள், இது அனைத்துமே எல்லா வேலை நாட்களிலும் 6 மணி நேரம் கட்டாயமாக இது கண்டிப்பாக இருக்கும். சனிக்கிழமைக்கென்று ஒரு தனி வேலை நேரம் இனி கிடையவே கிடையாது. இறுதியாக பிரான்ச் ஆபீஸ பொறுத்த வரைக்கும், கிளை அஞ்சலகங்களை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 4 மணி நேரமும் அதிகபட்சம் அவங்களுடைய வேலை நேரம் 5 மணி நேரமாகவும் இருக்கலாம். இன்னொரு தடவை இதுல கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் இருக்கு, அதனால ஒரு முறை சொல்லிடுறேன். என்கொயரிஸ், போஸ்டேஜ் ஸ்டாம்ப் ஸ்டேஷனரிஸ் எல்லாமே என்டையர் ஒர்க்கிங் ஹவர்ஸ். கவுண்டர் சேவைகள் அப்படின்னாலே 6 மணி நேரம். கண்ணை மூடிட்டு நீங்க எழுதிடலாம் 6 மணி நேரம். பிஓக்கு மட்டும்தான் 5 மணி நேரம், வேற எதுக்குமே 5 மணி நேரம் அப்படின்ற கான்செப்ட் இனி கிடையவே கிடையாது. அடுத்தது ரெகுலேஷன் நம்பர் 4 எதை பத்தி சொல்லுதுன்னா எம்பவர்மெண்ட் ஆஃப் சர்க்கிள் ரீஜியன் பார் டிவிஷனல் ஹெட். ஒரு சர்க்கிள் ரீஜனல் இந்த வேலை நேரத்தை பொறுத்த வரைக்கும்
சர்க்கிள், ரீஜியன், டிவிஷன் ஹெட்டுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கு அப்படின்றதான் பார்க்க போறோம். சோ ஒரு சர்க்கிள், ரீஜனல், டிவிஷனல் ஹெட் இவர்கள் எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தன்னுடைய அதிகாரத்து வரம்பு இருக்கு இல்லையா, தன்னுடைய அதிகார வரம்பிற்கு உட்பட்ட அந்த அலுவலகத்திற்கு உண்டான இந்த வணிக நேரம், பிசினஸ் அவர்ஸை அவர்கள் பார்த்து ஸ்பெசிஃபை பண்ணலாம், அவர்கள் பார்த்து பிக்ஸ் செய்து கொள்ளலாம். சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தன்னுடைய ஒரு ஆபீஸ்க்கு பிசினஸ் அவர்ஸை யாரெல்லாம் பிக்ஸ் பண்ணலாம், சர்க்கிள் ஹெட்டும் பிக்ஸ் பண்ணலாம், அல்லது ரீஜனல் ஹெட்டும் பண்ணலாம், அல்லது டிவிஷனல் ஹெட்டும் பண்ணிக்கலாம். சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நீங்க பார்க்க போறது எம்பவர்மெண்ட் ஆஃப் சர்க்கிள் பார் ரீஜன் ஹெட். இந்த சர்க்கிள் ரீஜன் ஹெட்டுக்கு வேற என்னெல்லாம் அதிகாரம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூடுதலான வணிக நேரத்தை அலாட் செய்வதற்கு, அதாவது ஒரு ஹை டிமாண்ட் சர்வீஸ், ஒரு 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 பிசினஸ் ஒரு பீக்கான ஒரு காலகட்டத்துல ஒரு சர்வீஸ்க்கு மட்டும் ரொம்ப டிமாண்ட் அதிகமாக இருக்கு, தேவை அதிகமாக இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த மாதிரி கூடுதலான வேலை நேரத்தை பிக்ஸ் செய்யும் அதிகாரம் ஒரு சர்க்கிள் ஹெட்டுக்கும் ரீஜனல் ஹெட்டுக்கும் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்ன மாதிரியான அவங்க பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசினஸ் அவர்ஸ், அதாவது நம்ம நீட்டிக்கப்பட்ட அடிஷனல் பிசினஸ் அவர்ஸ் அவங்க பார்த்து பிக்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒர்க்கிங் டேஸ் தவிர, வேலை நாட்களை தவிர சண்டேஸ் மற்றும் ஹாலிடேஸ் ஒரு போஸ்ட் ஆபீஸ் ஓபன் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்றதற்கான முடிவை யார் எடுக்கலாம், இந்த சர்க்கிள் அல்லது ரீஜனல் ஹெட் தாராளமாக எடுக்கலாம். அப்படி அந்த மாதிரி சண்டேஸ்ல இல்ல கூடுதலான நேரத்துல என்னென்ன சம்பந்தமான பரிவர்த்தனைகள், டிரான்சாக்சன்ஸ் பண்ணலாம் அப்படின்றத அவங்க முடிவு பண்ணலாம். அதே மாதிரி சமமான நம்ம அஞ்சல் சேவை எல்லாருக்கும் பெறணும் அப்படின்றதுக்காக ஒரு பப்ளிக் வந்தாருன்னா அவர் அதிகபட்சமாக எவ்வளவு டிரான்சாக்சன் பொருட்கள் நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுக்கலாம், மேக்சிமம் நம்பர், ஒரு புக்கிங்க்கு வராங்கன்னா அவங்க எவ்வளவு ஒரு தனிநபர் வந்து மேக்சிமம் எவ்வளவு கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்றதுக்கான வரம்பையும் யாரு பிக்ஸ் பண்ணலாம், இவங்க பார்த்து பிக்ஸ் பண்ணலாம். சோ நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், ஒரு ஆபீஸ்னுடைய பிசினஸ் அவர்ஸ் என்பது அப்படின்றது யாரெல்லாம் பிக்ஸ் பண்ணலாம், சர்க்கிள், ரீஜனல், டிவிஷனல், இதுல யாரு வேணாலும் பண்ணலாம். ஆனா அதுவே ஒரு எக்ஸ்டெண்டட் அடிஷனல் ஹவர்ஸ் கொடுக்குறாங்க, அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய பிசினஸ் ஹவர்ஸை தாண்டி எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண சொல்றாங்க, ஹாலிடேஸ்ல ஒர்க் பண்ண சொல்றாங்க. அப்படி ஹாலிடேஸ்ல என்னென்ன விதமான டிரான்சாக்சன்ஸ் பண்ணலாம் இப்படின்றதெல்லாம் யார் முடிவு பண்ணலாம், சர்க்கிள் ஹெட் அல்லது ரீஜனல் ஹெட் வந்து இதை பார்த்து முடிவு பண்ணலாம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்தெந்த ஹெட்ஸுக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேவா? இதுதான் ரெகுலேஷன் நம்பர் 4. அடுத்த ரெகுலேஷன் நம்பர் 5 எதை பத்தி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ். இப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம பிஓ ரூல்ஸ்ல பாத்துட்டோம் இல்லையா, அது எதை சொல்றாங்க. சோ போஸ்டேஜ் அப்படின்றத எந்தெந்த வகையில எல்லாம் நம்ம செலுத்தலாம் அப்படின்றத நம்ம முன்பே பார்த்துட்டோம் இல்லையா. ரூல் நம்பர் 9ல பார்த்தோம்ல, டிஜிட்டல் மோட் எல்லாமே செலுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி ரூல் நம்பர் 9 பிஓ ரூல்ஸ்ல குறிப்பிட்ட மாதிரி போஸ்டேஜ் எந்த வழியாக வேண்டுமானாலும் செலுத்தலாம். இதுல ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் கொடுக்குறாங்க, விதிவிலக்கு. என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பாக எந்த தபாலும் அதற்கு உண்டான கட்டணத்தை அவர்கள் சமர்ப்பித்தே ஆகணும். இதற்கு விலக்கு யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்னா, டிஎன்பிஎல் என்று சொல்லக்கூடிய புக் நவ் பே லேட்டர் அப்படின்ற அந்த பிசினஸ் பண்றவங்களும், கான்ட்ராக்சுவல் ஒப்பந்தத்தின் பேர்ல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸும் போஸ்டேஜை செலுத்தாமலேயே அவர்கள் நம்ம கிட்ட சேவையை பெற்றுக்கொண்டு பின்னர் அவர்கள் தன்னுடைய அட்வான்ஸ் வந்து அவர்கள் அட்ஜஸ்ட் செய்து கொள்ளலாம். ஓகேங்களா? இந்த ப்ரீ பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் அப்படின்றது யாருக்கு பொருந்தாது, யாருக்கு கட்டாயம் இல்லைன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிஎன்பிஎல் கஸ்டமர்ஸ்க்கும் கான்ட்ராக்சுவல் கஸ்டமர்ஸ்க்கும் போஸ்டேஜ் பேமெண்ட் என்பது கட்டாயம் கிடையாது. சோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை சொல்றதுதான் நம்மளுடைய ரெகுலேஷன் நம்பர் 5, பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ். அடுத்த நம்ம ரெகுலேஷன் நம்பர் 6 என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். போஸ்டேஜ் ஆன் அன்அக்கௌண்டபிள் ஐட்டம்ஸ் அண்ட் அன்பெய்டு ஐட்டம்ஸ். ஓகேங்களா? அதாவது போதுமான அளவு போஸ்டேஜை செலுத்தாததுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்றது. ஓகேவா? சோ அந்த வகையில ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு எம்போஸ்ட் என்வலப் ஒருத்தர் கொண்டு வரார். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு எம்போஸ்ட் என்வலப் ஒருத்தர் கொண்டு வரார். அந்த மாதிரி எம்போஸ்ட் ஏற்கனவே எம்போஸ்ட் போஸ்டேஜ் இருக்கு, ஆனா வெயிட் பண்ணி பார்த்தா அவர்கள் இன்னும் கூடுதலாக போஸ்டேஜ் செலுத்த வேண்டியது இருக்கு அப்படின்னா, ஏற்கனவே முன்பே அந்த எம்போஸ்ட் கவர்ல இருக்கக்கூடிய அந்த போஸ்டேஜும் எவ்வளவு செலுத்த வேண்டியமோ அந்த அமௌண்ட்டையும் அதற்கான டிஃபரன்ஸ் எவ்வளவு வந்து அவர்கள் எக்ஸ்ட்ரா செலுத்தணுமோ அதை மேலும் அடிஷனல் போஸ்டேஜ் ஸ்டாம்ப், அதை மேலும் கூடுதலான போஸ்டேஜ் ஸ்டாம்பை அதில் ஒட்டி கொண்டு அந்த டிஃபரன்ஸை வந்து அவங்க வந்து மேட் குட் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. உதாரணத்துக்கு ஒரு 5 ரூபாய் என்வலப் எடுத்துட்டு வராங்க, ஆனா ஒரு 40 கிராமுக்கு அதுல வந்து 8 இருக்கு. அப்ப அவர் எவ்வளவு செலுத்தணும்? 10 ரூபாய் செலுத்தணும். ஏற்கனவே 5 இருக்கு. அப்ப மீதமுள்ள அந்த 5 ரூபாய் என்ன பண்ணலாம்னு சொல்றாங்க, கூடுதலா இன்னொரு ஒரு 5 ரூபாய் தபால் தலையை எடுத்து அதுல ஒட்டி அதற்கான கட்டணத்தை செலுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி
அன்பெய்டு ஒரு இன்சபிஷியன்ட்லி பெய்டு, தபாலுக்கு உண்டான கட்டணம் செலுத்தாத அல்லது போதுமான அளவு செலுத்தாத அந்த மாதிரி தபால்களை எல்லாம் அவற்றிற்கான கட்டணத்தை வசூலிப்பதற்காக கட்டாயமாக அதை தாமதத்திற்குட்படும், அதை நிறுத்தி வைக்கப்படும். ஓகேங்களா? அன்பெய்டு ஒரு இன்சபிஷியன்ட்லி பெய்டு ஆர் liable to be kept on hold, அதை நிறுத்தி வைக்கக்கூடிய அதிகாரம் நமக்கு இருக்கு. அதற்கான உண்டான சரியான அஞ்சல் நமக்கு போஸ்டேஜ் வந்து பெறும் வரை. சோ இத சொல்றதுதான் நம்மளுடைய ரெகுலேஷன் நம்பர் 6, போஸ்டேஜ் ஆன் அன்அக்கௌண்டபிள் ஐட்டம்ஸ். ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெகுலேஷன் நம்பர் 7 எதை பத்தி சொல்லுதுன்னா போஸ்டேஜ் அண்ட் சார்ஜபிள் சம்ஸ் நாட் டீம்ட் டு பி ப்ரீபெய்ட் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா போஸ்டேஜ்னா என்னன்னு சொல்லிட்டோம். ஒரு போஸ்டேஜ்னா என்ன, தபால் தலை, எம்போஸ்ட் என்வலப்னா கூட எக்ஸ்ட்ரா எல்லாம் பே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டோம். எதையெல்லாம் போஸ்டேஜாக கருத கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்றதா இந்த ரெகுலேஷன். சோ இது வந்து கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. இது உங்களுக்கு எப்படி கேட்கலாம்னா இந்த 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதுல ஏதாவது ஒன்னு 2 மாத்திட்டு இதுல எந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கரெக்ட் இன்கரெக்ட்னு கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சோ எதெல்லாம் போஸ்டேஜாக கருதப்படக்கூட மாட்டாது அப்படின்னா ஒரு ஸ்டாம்போ இல்லது ஒரு முத்திரை, ஒரு இம்ப்ரெஷனோ, அதாவது நம்ம ரெகுலேஷன்ஸ்க்கு கீழே எதையெல்லாம் போஸ்டேஜ் ஸ்டாம்பு பிராங்கிங் இம்ப்ரெஷன் குறிப்பிட்டிருக்கோமோ அது அல்லாத வேற எந்த விதமான முத்திரையும் வேற எந்த விதமான ஸ்டாம்பையுமே நம்ம போஸ்டேஜுக்கான ஸ்டாம்பாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது ஒரு ஓகே, அடுத்ததாக ஏதாவது ஒரு நமக்கு வந்து போஸ்டேஜ் வந்து நமக்கு இருக்கு, ஒரு ஸ்டாம்ப் இருக்கு. ஆனா அந்த ஸ்டாம்ப் எப்படி இருக்கு, ஒண்ணு அழிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது சிதைக்கப்பட்ட ஒரு ஸ்டாம்பு, அல்லது ஒரு கிழிந்த ஸ்டாம்பு, இல்ல கட்டான ஸ்டாம்பு, இல்ல பெர்ஃபெக்டா இல்லாத ஸ்டாம்பு. இந்த மாதிரி இருக்கிற எந்த ஸ்டாம்பையுமே நம்ம போஸ்டேஜாக எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. அதே மாதிரி ஒரு தபால் தலை நம்ம போஸ்டேஜ் மேல எந்த ஒரு எழுத்தோ, ஒரு வேர்டோ, ஒரு லெட்டரோ, இல்ல எந்த ஒரு ஃபிகரோ, ஒரு டிசைனோ நம்ம டைரக்டர் ஜெனரல் அனுமதிக்காத வேற எந்த ஒரு வார்த்தை, லெட்டர் எது இருந்தாலும் அதை நம்ம போஸ்டேஜாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதே மாதிரி ஒரு ஸ்டாம்ப் வந்து எம்போஸ்ட் என்வலப்ல இருந்து தனியாக பிரித்து கட் பண்ணி எடுத்து அது இன்னொரு ஒரு போஸ்ட் கார்ட்லயோ இன்னொரு ஒரு கவர்ல ஒட்டி அப்படி ஸ்டாம்பாக பண்ணாலும் போஸ்டேஜாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இதுல எந்த மாதிரியான இம்பர்ஃபெக்ஷன் இருந்தாலும் ஞாபகப்படுத்திக்கோங்க, பண்ணிக்கோங்க. சோ போஸ்டேஜ் ஸ்டாம்ப், பிராங்கிங் இம்ப்ரெஷன் நம்ம ரெகுலேஷன்ல சொன்னது தவிர வேற எது இருந்தாலும் நம்ம ஸ்டாம்பா எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா? அழிந்த, சிதைக்கப்பட்ட, கிழிந்த ஸ்டாம்ப் இருந்தா எடுத்துக்க மாட்டோம். நம்ம டைரக்டர் ஜெனரல் பிரிஸ்கிரைப் பண்ணது போக வேற எந்த ஒரு வார்த்தை, எழுத்து, ஒரு ஃபிகர், எந்த டிசைன் இருந்தாலும் அதை போஸ்டேஜாக எடுத்துக்க மாட்டோம். அப்புறம் ஏதாவது கட் பண்ண ஸ்டாம்ப் இல்ல எம்போஸ்ட் என்வலப்ல இருந்து தனியாக அந்த ஸ்டாம்பை கட் பண்ணி பிரிச்செடுத்து இன்னொரு இதுல ஒட்டினாலும் அதை போஸ்டேஜாக கருதப்பட மாட்டாது. ஓகேங்களா? இது எதுவுமே போஸ்டேஜா எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அடுத்து நான் சொன்ன மாதிரி எக்ஸெப்ஷன்ஸ் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம ஸ்டாம்ப்ல எந்த வித குறியீடும் இருக்காதுன்னு சொன்னோம். ஆனா அதுல பெர்ஃபரேஷன் மட்டும் இருக்கலாம்னு சொல்றாங்க. பெர்ஃபரேஷன்னா ஒண்ணும் இல்லை, நம்மளோட ஸ்டாம்ப், போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ல இந்த மாதிரி தபாலை கிழிக்கிறதுக்காக நம்ம கிட்ட ஒரு ஹோலா போட்டு ஒரு கோட் இருக்கு இல்லைங்களா, அது இருக்கலாம். அது வந்து நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நான் முன்பே போன பேஜ்ல காமிச்ச மாதிரியே இந்த புக் நோ பே லேட்டர் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதற்கும் இந்த போஸ்டேஜ் அப்படின்றத முன்கூட்டியே செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இத சொல்றதா நம்ம ரெகுலேஷன் நம்பர் 7. ஓகேங்களா? சோ எதையெல்லாம் போஸ்டேஜா எடுத்துக்க மாட்டோம் அப்படின்றத இது மெயினா குறிச்சுப்பாங்க. அடுத்து நம்ம முக்கியமான ஒரு ரெகுலேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா சப்ளை ஆஃப் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ். ஓகேங்களா? ஓகே, ஒரு 45 மினிட்ஸ் ஆகுது, ஒன்னும் போர் எல்லாம் அடிக்கல. கண்டினியூ பண்ணலாமா? கண்டினியூ பண்ணிடலாமா? யாராவது மெசேஜ்ல சொல்லுங்க. கண்டினியூ பண்ணலாமா? ஓகே, தேங்க்யூ. சார் நான் கண்டினியூ பண்றேன். பட் இதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் ஆக்டிவா இருக்கீங்களா அப்படின்னு பாக்குறதுக்காக ஒரு குவிக்கான ஒரு ரீகேப் பார்க்கலாம். ஓகேவா? ஒரு சில கொஸ்டின்ஸ் நான் கேக்குறேன். ஓகேவா? நீங்க எல்லாம் கரெக்டா சொல்றீங்களான்னு பார்க்கலாம். ஓகே, ஒரே நிமிஷம். ஓகே, நான் இப்போ நம்ம இந்த கிளாஸ்ல பார்த்த ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்கலாம். எனக்கு யாராவது குவிக்கா நீங்க உங்களோட மெசேஜ் பாக்ஸோட ப்ளீஸ் எல்லாரும் ரெடியா இருங்க. அதுக்கப்புறம் வில் கண்டினியூ ஃபர்தர். ஓகேவா? சோ எனக்கு சொல்லுங்க, how many rules are there in post office rules? post office rulesல எத்தனை ரூல்ஸ் பார்த்தோம்? டக்குனு குவிக்கா சொல்லலாம். உங்க மெசேஜ் பாக்ஸ்ல சொல்லலாம். எஸ், எக்ஸாக்ட்லி 19 ரூல்ஸ் பார்த்தோம். ஓகே 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 ஒரு போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல நியூ ப்ராடக்ட்ஸ் இல்ல ஏற்கனவே இருக்க ப்ராடக்ட்ஸை மாடிஃபை பண்றதுக்கான பவர்ஸ் யாருக்கு இருக்கு? உங்களோட மெசேஜ் பாக்ஸ்ல குவிக்கா போடலாம்.
எஸ் 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 அஃப்கோர்ஸ் டிஜி போஸ்டுக்கு தான் அதற்கான அதிகாரம் இருக்கு. ஓகே, ஓகே. நம்ம என்ன மாதிரியான ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் நம்ம வந்து நம்ம வெளியிடலாம் அப்படின்றதுக்கான அந்த ஒரு பரிந்துரை யார் கொடுப்பா? பூவில் டிஜி போஸ்ட் கிடையாது. எந்த மாதிரியான போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல ஸ்டாம்ப்ஸ் இஷ்யூ பண்ணலான்னு அதற்கான பரிந்துரைகளை கொடுக்கறதுக்கு ஒரு கமிட்டி சொல்லும். அந்த கமிட்டி பேர் யாராவது நீங்க சொல்லுங்க. டிவிஷனல் கிடையாது. எந்த கமிட்டி நமக்கு என்ன மாதிரியான போஸ்டேஜ் ஸ்டாம்ப் வந்து நம்ம இஷ்யூ பண்ணலாம்னு சொல்லலாம்? எஸ், கோமதி மேடம் சொல்லிருக்காங்க. எஸ், பிலாட்லி அட்வைசரி கமிட்டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே 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 ஓகே. ஒரு ஒரு லெட்டரை இன்டர்செப்ட் பண்றதுக்கு ஒரு டிவிஷனல் ஹெட் அவர் வந்து அவரே அதை எக்ஸிக்யூட் பண்றாரு. அவர் வந்து அதற்கான ஆர்டர்ஸ அதற்கான கன்ஃபர்மேஷன் அவரோட ஹையர் அத்தாரிட்டி கிட்ட எவ்வளவு நாட்களுக்குள்ள வாங்கணும்? நான் மறுபடியும் சொல்றேன், அவசரப்படாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இன்டர்செப்ட் பண்றதுக்கான நான் என்ன கேக்குறேன்னா அதற்கான ஆர்டர்ஸ கன்ஃபார்ம் பண்றதுக்கு 7 இஸ் த ரைட் ஆன்சர். 3 நாள் என்னன்னா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு தான் 3 நாள், பட் கன்ஃபர்மேஷன் ஆர்டர்ஸ் வாங்குறதுக்கு 7 நாள். ஓகே, ரைட் ஆன்சர். ஓகே, சோ இந்த இன்டர்செப்ஷனுக்கான ஒரு ரிவ்யூ கமிட்டி எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை கூடி இதற்கான இதெல்லாமே பண்ணுவாங்க? எஸ், 3 months once is the right answer. ஓகே, எல்லாம் செம்ம ஷார்ப்பா இருக்கீங்க. ஐம் வெரி ஹாப்பி வித் தட். ஓகே, பிஓ ரெகுலேஷன் எப்போல இருந்து நமக்கு நடைமுறைக்கு வந்தது? when did it came into force? போஸ்ட் ஆஃபீஸ் ரெகுலேஷன்ஸ் எப்போ நமக்கு நடைமுறைக்கு வந்தது? உங்களோட மெசேஜ்ல போடலாம். when did PO regulation came into force? Yes, 16/12/2024 is the right answer. Okay. Okay, I repeat. Okay, ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல சாட்டர்டே அன்னைக்கு சேவிங்ஸ் பேங்க்கான பிசினஸ் ஹவர்ஸ் எத்தனை மணி நேரம்? பிசினஸ் ஹவர்ஸ் ஃபார் சேவிங்ஸ் பேங்க் டிரான்சாக்ஷன் இஸ் ரைட் ஆன்சர். Okay, who can authorize additional hours for நம்ம postal services? Who can authorize additional hours for நம்ம services? Chief PMG bar, regional, okay, regional head. Okay, okay, exactly right answer. Okay. Okay, I'm very happy with that. நீங்க எல்லாருமே இப்ப வரைக்கும் பார்த்தது எல்லாமே நீங்க எல்லாமே ஓரளவுக்கு தரவா இருக்கீங்க. So I'll continue further. நம்ம இத அப்படியே நம்ம இதே ஜோஷோட இன்னும் கொஞ்சம் ரெகுலேஷன்ஸ் நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகேவா? பிகாஸ் we have 180 regulations. So அந்த வகையில ஓகே, அடுத்த ரெகுலேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது ரெகுலேஷன் நம்பர் 8, சப்ளை ஆஃப் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ். சோ இதுக்கு அடுத்த ஒரு 2-3 ரெகுலேஷன் நம்ம பார்க்க போறது எல்லாமே ஸ்டாம்ப் பிலாட்லி அட்வைசரி கமிட்டி பத்தி தான் பார்க்க போறோம். கொஞ்சம் வேகா இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே கவனிச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆபரேஷனல் கைட்லைன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு போஸ்டேஜ் ஸ்டாம்பினுடைய இஷ்யூ யாரு பண்ணுவா அதெல்லாம் தான் இதுல இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாம்ப் வந்து நமக்கு இஷ்யூ பண்ண போறாங்க அப்படின்றதுக்கான அறிவிப்பு, அதற்கான நோட்டிபிகேஷன் வந்து எங்க இருந்து வரும்னு பாத்தீங்கன்னா, டைரக்டரேட்ல இயக்குநரகத்துல இருந்து வெல் இன் அட்வான்ஸ் முன்னதாகவே நமக்கு வந்துரும். சர்க்கிள், எல்லா சர்க்கிள், ரீஜனல் ஹெட் மற்றும் பிலாட்லி பியூரோ எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு தபால் தலை வெளியிட போகுது அப்படின்றதுக்கான ஒரு நோட்டிபிகேஷன், ஒரு அறிவிப்பு கண்டிப்பாக வந்துடும். அந்த அறிவிக்கை, அந்த நோட்டிபிகேஷன், அந்த சர்க்குலர்ல வெளிவரப்போடைய இந்த ஸ்டாம்பினுடைய முழு விவரம், ஃபுல் இன்ஃபர்மேஷனும் அதை பத்தின டெக்னிக்கல் டேட்டா, ஓகேங்களா? சோ இத பத்தின நமக்கு வந்து நமக்கு தொழில்நுட்ப விஷயங்கள் என்னென்ன, இந்த ஸ்டாம்பை பத்தின தொழில்நுட்ப விஷயங்களும் முழு இன்ஃபர்மேஷனும் இதுல வந்துடும். சோ இந்த ஹெட் ஆஃப் சர்க்கிள் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இன்டர்ன் என்ன பண்ணுவாரு, தனக்கான ஆத்தரைஸ்டு சர்வீசஸ், பிலாட்லி பியூரோ இதெல்லாமே இந்த சர்க்குலர் பத்தின இந்த விஷயத்தை மேற்கொண்டு அவர் வந்து என்ன பண்ணுவாரு, இதை பத்தி தெரியப்படுத்திடுவாரு. அது மட்டும் இல்லாம இந்த சர்க்குலர் வந்த உடனே, ஓகேங்களா, அந்த போஸ்ட் மாஸ்டர் இருக்கார் இல்லையா, அவர் இதற்கான ஒரு வைட் பப்ளிசிட்டி, ஒரு விளம்பரம், இதற்கான ஒரு நல்ல விளம்பரம், அதாவது பத்திரிகை மூலியமாகவும் ஊடகங்கள் மூலியமாகவும் இந்த மாதிரி ஒரு ஸ்டாம்ப் வெளியிட போகுது அப்படின்றதுக்கான ஒரு நல்ல ஒரு வைட் பப்ளிசிட்டி, ஒரு விளம்பரம் வந்து கட்டாயமாக அவங்க கொடுக்கணும். அடுத்தது ரெசிப்ட் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ். சோ இதெல்லாம் சொல்றாங்கன்னா, இப்ப முன்னாடி சாப் இருந்ததுனால இதை சாப்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ நம்ம கம்ப்யூட்டரைஸ்டா இதுக்கான ரெக்கார்டை மெயின்டைன் பண்றது இல்லாம எல்லா விதமான பிசிக்கல் ரெக்கார்ட்ஸும் இந்த ஸ்டாம்பினுடைய வரத்து,
எப்படி வருது போகுது அப்படின்றது ஒரு பிலாட்லி பியூரோல இது சம்பந்தப்பட்ட எல்லா விதமான பிசிக்கல் ரெக்கார்ட்ஸும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமா சேஃப்டி ஆஃப் ஸ்டாம்ப் பிஃபோர் ரிலீஸ். சோ எக்காரணத்து கொண்டும் இந்த ஸ்டாம்ப் என்னைக்கு ரிலீஸ் ஆகணுமோ அந்த தேதிக்கு முன்னரே இந்த ஸ்டாம்பை வந்து சேல் பண்ணாம கண்டிப்பா ஒரு போஸ்ட் மாஸ்டர் பாத்துக்கணும். சோ ஒருவேளை இந்த ஸ்டாம்போடைய ரிலீஸ் டேட் வந்து சண்டேலயோ போஸ்டல் ஹாலிடேலயோ இருந்ததுன்னா அந்த அன்னைக்கு அந்த நியூ டெல்லியில இருக்கக்கூடிய பிலாட்லி பியூரோ மற்ற இதர போஸ்டல் அந்த பியூரோ அந்த பிலாட்லி பியூரோ எல்லாமே அன்னைக்கு என்ன பண்ணிருப்பாங்க, ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த காரணத்துக்காகவே. அதே மாதிரி அறிவித்திருந்த தேதியை விட முன்பே போஸ்ட்போன் ஆகுது, தள்ளி போகுது, இல்ல முன்கூட்டியே அட்வான்ஸ் ஆகுது அப்படின்னா இயக்குநரகம் இதை பத்தின இன்ஃபர்மேஷனை சொல்லி எல்லார்கிட்டயுமே இதை பத்தின இன்ஃபர்மேஷனை வந்து கன்வே பண்ணிடுவாங்க. அந்த ஸ்டாம்ப் ரிலீஸ் டேட் ஏதாவது மாறும் பட்சத்துல கண்டிப்பா அதை வந்து முன்கூட்டியே தெரியப்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இந்த நமக்கு ஸ்டாம்ப்ல 2 வகையான ஸ்டாம்ப் இது பின்னாடி பார்க்கதான் போறோம். சோ இந்த மாதிரி கமோமரேட்டிவ் இல்ல ஸ்பெஷல் ஸ்டாம்ப் எல்லாம் எப்படி அனுப்புவாங்கன்னா செக்யூரான பேக்கெட்ஸ்ல எந்த விதமான சேதம் ஏற்படாம ரொம்ப பாதுகாப்பான பேக்கெட்ஸ்ல அந்த அந்த என்னைக்கு ரிலீஸ் டேட்டோ அதுக்கு ரொம்ப முன்னாடியே அட்வான்ஸா வந்துரும். சோ இதை எப்படி வந்து நம்ம வந்து வச்சிருக்கணும் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஓகேவா? ஒவ்வொரு பிலாட்லி பியூரோக்கும் எத்தனை ஸ்டாம்ப் அனுப்பணும், எத்தனை பேக்கெட் அனுப்பணும் அப்படின்றத முடிவு பண்றது யாரு? டைரக்டரேட் தான். எந்தெந்த பியூரோக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்டாம்ப் வந்து நம்ம சேலுக்காக அனுப்பலாம் என்பதை முடிவு செய்யும் அந்த பிக்ஸ் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டரேட் தான் பிக்ஸ் பண்ணும். ஓகேங்களா? அடுத்தது இந்த ஸ்டாம்ப் பேக்கெட்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ண உடனே போஸ்ட் மாஸ்டர் அதை கரெக்டா வாங்கி அதை கரெக்டா எல்லாத்தையும் வந்து சேவ் பண்ணி அதுல ஸ்டாம்ப் பேக்கெட்ல என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிரிண்டட் லேபிள்ல எழுதியிருக்கும் நாட் டு பி சோல்டு பிஃபோர் அப்படின்னு ரிலீஸ் டேட் போட்டிருக்கும். அந்த தேதிக்கு முன்னதாக என்ன பண்ணக்கூடாது, சேல் பண்ணக்கூடாது அப்படின்னு. சோ அதே மாதிரி முக்கியமாக இந்த மாதிரியான கமோமரேட்டிவ் ஸ்டாம்பை நம்ம பிலாட்லி பியூரோ மூலியமாக மட்டும்தான் சேல் பண்ணணும். இதை ஸ்டாம்ப் வெண்டார் மூலியமாகவோ அல்லது ஏதோ ஒரு லைசன்ஸ் ஏஜென்ட்ஸ் மூலியமாகவோ கட்டாயமாக இதை செய்யக்கூடாது. ஒன்லி இதற்கென்று அங்கீகரிக்கப்பட்ட அலுவலகங்களிலும் பிலாட்லி பியூரோலையும் பிலாட்லி கவுண்டர்ல மட்டும்தான் இதை சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த பிலாட்லி பியூரோட இன்சார்ஜ் வந்து இந்த ஸ்டாம்ப் எல்லாம் நமக்கு போதுமான அளவு இருக்கா அப்படின்றத பார்த்து அதுக்கான ஸ்டாக் எல்லாம் அப்பப்ப வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல என்னன்னா இந்த பிலாட்லி பியூரோ இந்த மாதிரியான ஸ்பெஷல் ஸ்டாம்ப்ஸ் வரும்போது அது எவ்வளவு நாள் வச்சிருந்து சேவ் பண்ணலாம் அப்படின்றாங்கன்னா 12 months ஃப்ரம் த மந்த் ஆஃப் இஷ்யூ. இப்போ உதாரணத்துக்கு இது ஜனவரி மாதம், இந்த மாதம் ஒரு தபால் தலை வெளியிடுறாங்கன்னா இந்தியில இருந்து 12 months டிசம்பர் வரைக்கும் அதை விற்கலாம். அல்லது டில் த சப்ளை லாஸ்ட், அந்த சப்ளை எவ்வளவு நாளைக்கு இருக்கும் உங்களுக்கே தெரியும். நமக்கு தபால் தலையில 2 விதமான இருக்கு. ஒண்ணு டெஃபினட்டிவ் நம்ம அன்றாடம் பயன்படுத்தும் தபால் தலை, இன்னொன்னு இந்த மாதிரி ஸ்பெஷலா ஒரு விஷயத்த வந்து ஒரு ஸ்பெஷலா நம்ம கொடுக்கக்கூடிய இந்த தபால் தலை. சோ இது வந்து கொஞ்ச நாள் தான் சப்ளை இருக்கும். அதனால சப்ளை எவ்வளவு நாளைக்கு இருக்கோ அது வரைக்கும் விற்பனை செய்யலாம். அல்லது இஷ்யூ பண்ண மந்த்ல இருந்து அந்த மாதத்துல இருந்து 12 மாதம் வரைக்கும் இதை சேல் பண்ணலாம். அடுத்தது கமோமரேட்டிவ் ஸ்டாம்ப் ரிமைனிங் அன்சோல்டு, 6 மாதம் ரிலீஸ் பண்ணி 6 மாதத்திற்கு மேலையும் உங்களுக்கு வந்து சேல் ஆகாத அந்த ஸ்டாம்ப்ஸ் எல்லாத்தையும் சாதாரணமா டெஃபினிட்டிவ் ஸ்டாம்ப்னு சொல்லக்கூடிய சாதாரண ஸ்டாம்போட சேர்த்து ஸ்டாம்ப் வெண்டார் கவுண்டர்லயே கொடுத்து இதை வித்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஹையர் டினாமினேஷன் அதிக விலையுள்ள மல்டி கலர் ஸ்டாம்ப்ஸ் அதே மாதிரி 6 மாசத்துக்கு மேல விற்காத பட்சத்துல ஸ்பீட் போஸ்ட் பார்சல் இந்த கவுண்டர்ல எல்லாம் கொடுத்து அதை வந்து சாதாரணமான தபால் பயன்பாட்டிற்கே கொடுத்து அதை வித்து விடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ எவ்வளவு நாளைக்கு சேல் பண்ணலாம்? 12 மாசம் அல்லது சப்ளை இருக்கிற வரைக்கும். 6 மாசம் ஆயிடுச்சுன்னா அதை என்ன பண்ணலாம், நம்மளோட நார்மல் ஸ்டாம்ப் வெண்டார் இல்ல நார்மல் கவுண்டர்ல கொடுத்து அதை தபாலுக்கே அதை ஒட்டி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த சேல். அடுத்தது ஸ்டாக். இந்த ஸ்டாம்பினுடைய ஸ்டாக் எல்லாம் யார் மெயின்டைன் பண்ணுவா? அஃப்கோர்ஸ் போஸ்ட் மாஸ்டர் தான். சோ போஸ்ட் மாஸ்டர் தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள். தேவையான ஸ்டாக்கிங் இருக்கா அப்படின்றத பாத்துக்கிறதுக்கு. சோ இது வந்து ரொம்ப சேஃபா நம்மளோட ஆபீஸ் சேவ்ல வச்சிருக்கணும்னு சொல்றாங்க. சோ முதல்ல இது வந்து ஒரு வுட்டன் ஒரு மரம் அல்லது டின் ஒரு பாக்ஸ்ல தனித்தனியா கம்பார்ட்மெண்ட் இருக்கிற பாக்ஸ்ல போட்டு வைக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல கார்ட்போர்ட் கேஸ் ஏதாவது இருந்தாலோ அல்லது கார்ட் புக்ஸ் மாதிரி இருந்தாலோ அதை கரெக்டா இன்டர்லைன் பண்ணி ஒரு பேப்பர் வச்சு கரெக்டா பிரிச்சு எந்த விதமான சேதமும் இல்லாம இது ப்ராப்பரா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது யூஸ்லெஸ் ஆர் அப்சல்யூட் ஸ்டாம்ப். அதாவது உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவையில்லாத, ஓகேங்களா, தற்போது
நமக்கு வந்து தேவையே இல்லாத, ஓகேங்களா, நமக்கு வந்து பயனற்ற இல்லது காலாவதியான அந்த மாதிரி ஸ்டாம்ப் ஏதாவது இருக்கு அப்படின்ற பட்சத்துல இதற்கென்று அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் நம்ம வந்து அதற்கான அப்ரூவலை பெற்றுக்கொண்டு அதை ரைட் ஆஃப் பண்றதுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து அப்படியே அதை ரைட் ஆஃப் பண்றது அப்படின்னா அதை அப்படியே கேன்சல் மாதிரி பண்ணிட்டு அதை அன்கிளாசிஃபைட் பேமெண்ட் அப்படின்ற அந்த தலைப்பு கீழே அந்த அமௌண்ட்டை கொண்டு வந்து சேர்த்துடலாம் அப்படின்றாங்க. சோ ஏதாவது பயன்படாம அந்த மாதிரி ரொம்ப பழைய ஸ்டாம்ப் இருக்கும் பட்சத்துல அதற்கான உத்தரவை பெற்றுக்கொண்டு அதை என்ன பண்ணலாம், அதை வந்து அப்படியே இக்னோர் பண்ணிட்டு அதை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு அந்த அதனுடைய மதிப்பு வேல்யூ வந்து அன்கிளாசிஃபைட் பேமெண்ட்ஸ்ல பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அதே மாதிரி ஹெட் ஆபீசஸ்க்கு நடுவுல எதுக்கெல்லாம் டிமாண்ட் ரொம்ப இல்லையோ அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு எது வந்து தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்க வந்து தபால் தலையை கூட நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சப் ஆபீசஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பயன்படாத அல்லது இந்த மாதிரி பயனற்ற காலாவதியான ஸ்டாம்ப்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது சம்பந்தப்பட்ட ஹெட் ஆபீஸ்க்கு வந்து அனுப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் ஸ்டாக் ஸ்டாம்ப். இது வந்து என்ன சொல்லுதுன்னா ஒரு ஸ்டாம்ப் வந்து எப்படி யாரு வந்து இது வந்து எங்க இருந்து சப்ளை வந்து அதை யாரு சேல் பண்ணி எவ்வளவு நாளைக்கு சேல் பண்ணலான்ற வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் தான் இந்த ரெகுலேஷன் நம்பர் 8 அப்படின்றது சொல்லும். அடுத்தது நம்ம பார்க்க போற ரெகுலேஷன் நமக்கு ரெகுலேஷன் நம்பர் 9. இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ராடுலண்ட் யூஸ் ஆஃப் ஸ்டாம்ப் பத்தி சொல்லும். அது நமக்கு வந்து என்ன சொல்றது, ஏதாவது வேண்டுமென்றே ஃப்ராடுலண்டா ஸ்டாம்பை வந்து நம்ம வந்து வேணுமென்றே வந்து மிஸ்யூஸ் பண்ண பாக்குற அந்த மாதிரி யூசேஜ் என்ன பண்ணலாம் அப்படின்றதுதான். ஸோ அன்ஆத்தரைஸ்டு சேல், ஓகேங்களா, உங்களுக்கு ஆத்தரைஸ் செய்யப்படாம நமக்கு வந்து அந்த மாதிரி அன்ஆத்தரைஸ் சேல் அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அந்தந்த சம்பந்தப்பட்ட நமக்கு என்ன லா வந்து நமக்கு சட்டம் நடைமுறை இருக்கோ அந்த சட்டத்தின்படி தண்டனையாக கருதி என்ன தண்டனையும் அது பெற்றுக்கொள்ளப்படும். ஓகேங்களா. அதே மாதிரி ரீயூசிங் போஸ்டேஜ் ஸ்டாம்ப், அன்ஆத்தரைஸ்டா சேல் யாருமே பண்ணக்கூடாது, சம்பந்தப்பட்ட போஸ்ட் ஆபீஸ் தான் பண்ணும். ரீயூசிங் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் திரும்பவும் பயன்படுத்துறது, ஃப்ராடுலண்டா ஏற்கனவே பயன்படுத்திய ஸ்டாம்பை மீண்டும் பயன்படுத்துறது. அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது நம்ம அரசாங்கத்திற்கு சேதம் விளைவிக்கும் நோக்கத்துல யாராவது ரீயூஸ் பண்றதும் அதுவுமே இல்லீகல் தான், சட்டத்திற்கு புறம்பானது, அதுவும் நடைமுறையில் உள்ள சட்டத்திற்கு தண்டனையாக கருதப்படும். ஓகேங்களா. சோ இந்த மாதிரி போஸ்டேஜ் ஸ்டாம்ப் ஏதாவது கண்டெடுத்தா அதை எந்த மாதிரி டீல் பண்ணணும் அப்படிங்கறத பின்னர் வரக்கூடிய ரெகுலேஷன்ஸ்ல 1 by 1 பார்ப்போம். சோ இது வயலேஷன் தான், அவ்வளவுதான். இது வந்து விதிமீறல் தான், இது வந்து கண்டிப்பாக குற்றமாக கருதப்படும். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஃப்ராடுலண்ட் யூஸ் ஆஃப் ஸ்டாம்ப் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு பின்னாடி பாப்பீங்க, அதுதான் இது. சோ ஏற்கனவே பயன்படுத்தின போஸ்டேஜ் ஸ்டாம்ப் ஒரு தபால்ல நம்ம பாக்குறோம். ஓகேங்களா. ப்ரீவியஸ்லி யூஸ் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் பாக்குறோம். ஆனா அதுல என்ன பாக்குறோம்னோ அதுல அத ஏற்கனவே பயன்படுத்தின அடையாளத்தை நீக்க எந்த ஒரு முயற்சியும் பண்ணல. அதே மாதிரி ஒரு சர்வீஸ் ஸ்டாம்ப் இருக்கு, அந்த சர்வீஸ் ஸ்டாம்பை சர்வீஸ்க்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். ஆனா அது ஒரு சாதாரண தபால்ல ஓட்டியிருக்காங்க. ஆனா அந்த சர்வீஸ் அப்படின்ற அந்த எழுத்தை நீக்குவதற்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல, தெரியாம தான். அப்படின்னா இது என்ன சொன்னா எதர்ச்சியா தெரியாம நடந்திருக்கு அப்படின்னா அந்த ஸ்டாம்பை நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், இக்னோர் பண்ணிடலாம். அதை வந்து அப்படியே நீங்க இக்னோர், அந்த ஸ்டாம்பாகவே கருத வேண்டாம் அப்படின்றத சொல்றாங்க. நான் மீண்டும் சொல்றேன், ஏற்கனவே பயன்படுத்திய ஸ்டாம்பை வந்து பாக்குறோம், ஆனா அதை அழிப்பதற்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல. அதே மாதிரி சர்வீஸ் ஸ்டாம்பை ஒரு சாதாரண தபால்ல ஓட்டியிருக்காங்க, அதையும் வந்து சர்வீஸ் அப்படிங்கறத மறைக்கிறதுக்கு எந்த விதமான அவங்க வந்து பிரத்யேக முயற்சி எடுக்காத பட்சத்துல அது ஒரு ஸ்டாம்பாவே கருதாம அதை இக்னோர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது ரெண்டுல எது நடந்தாலும் அது ஸ்டாம்பா கருதாததுனால என்ன அதற்கென்று கட்டணமோ அது கண்டிப்பா நம்ம பார்ப்போம் இல்லையா, போஸ்டேஜ் டியூ என்னவோ அதை கண்டிப்பா நம்ம வந்து அதை சார்ஜ் பண்ணிதான் ஆகும். சோ நம்ம அதை மேற்கொண்டு அதை ஃபார்வர்ட் நம்ம டெஸ்டினேஷனுக்கு அனுப்பும் பொழுது அதை பத்தின ஒரு நோட், ஒரு குறிப்பு, ஏன் இந்த போஸ்டேஜ் வந்து நம்ம வந்து போஸ்டேஜாக கருதவில்லை அண்ட் எவ்வளவு இதுக்கு போஸ்டேஜ் டியூ என்பதற்கான ஒரு நோட்டை வந்து நம்ம எரர் புக்லயும் அதற்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த தபால் மேலேயும் அதற்கான ஒரு குறிப்பை எழுதி மேற்கொண்டு அந்த டெஸ்டினேஷனுக்கு நம்ம வந்து ஃபார்வர்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க. இதே இந்த மாதிரியான ஒரு தபால் நான் சொல்ற மாதிரி யூஸ் பண்ண ஒரு தபாலோ இல்ல சர்வீஸ் ஸ்டாம்ப் இந்த மாதிரி தபால விண்டோல போஸ்ட் ஆபீஸ் விண்டோல நம்மளிடம் நேரடியா கொண்டு வந்து கொடுத்தா அப்ப நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா அவங்க நேரடியுமே இதை போஸ்டேஜா கருதப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே அதை நீங்க ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்றாங்க. ஓகேவா. சோ இதான் அடுத்தது ஒரு போஸ்டேஜ் ஸ்டாம்ப். ஓகேங்களா. நான் முன்னாடியே நம்ம பிஓ ரூல்ஸ்லயும் பார்த்தோம். வெதர் அட்ரஸிவ் அதை வந்து ஒட்டுற மாதிரி இருந்தாலும் சரி, இல்ல எம்போஸ்டா இருந்தாலும் சரி, இல்ல பிராங்கிங் இம்ப்ரெஷனோ பிரிண்ட் எப்படி இருந்தாலும் சரி, எதையெல்லாம் வந்து போஸ்டேஜ் ஸ்டாம்பாக கருதப்பட மாட்டாது அப்படின்னு சொல்றதா
இந்த ரெகுலேஷன் நம்பர் 9. அதாவது சிதைந்த அல்லது ஆப்லிட்டரேட்டட் அப்படின்னா அழிக்கப்பட்ட, அல்லது மார்க்டு ஏற்கனவே ஏதாவது ஒரு மார்க் ஒரு குறியீடோட இருக்கிற மாதிரி, அந்த மாதிரியான போஸ்டேஜ், ஏதாவது பென் மார்க் இருக்கு, ஏதாவது இருக்கு, ஏதாவது எழுதியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து போஸ்டேஜாக கருதப்பட மாட்டாது. அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, எம்போஸ் என்வலப் அல்லது நம்ம போஸ்ட் கார்டுல இருக்கக்கூடிய அந்த தபால் அந்த கட்டணத்தை தனியாக செப்பரேட் பண்ணி பிரித்து எடுத்து இன்னொரு இதுல ஒட்டி இருந்தா அதையும் தபால் போஸ்டேஜாக கருதப்பட மாட்டாது. டான் ஆர் கட்டு கிழிஞ்சிருந்தாலோ அல்லது கட் பண்ணியிருந்தாலும் அது தபால் தலையாக எடுக்கப்பட மாட்டாது. அதே மாதிரி வேற எப்படியானாலும் இம்பர்ஃபெக்டா இருந்ததுன்னா, பர்ஃபெக்டா இல்லாத பட்சத்துல அதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி எப்படி இருந்தாலும் இதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணவே மாட்டோம் போஸ்டேஜாக. இதற்குண்டான இது வந்து டீஃபேஸே பண்ணாம நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே அதை பத்தின ஒரு ரிமார்க் வந்து எழுதி அதை இக்னோர் பண்ணி அதை வந்து அப்படியே நீங்க ஃபர்தரா டிரான்ஸ்மிட் பண்ணலாம். இது ஒரு சின்ன நோட் வந்து ஒண்ணு சொல்றாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, போஸ்டேஜ் ஸ்டாம்ப் இருக்கு இல்லையா, போஸ்டேஜ் ஸ்டாம்ப் வந்து அஃபிக்ஸ் பண்றோம் இல்லையா, அதை வந்து யார் அஃபிக்ஸ் பண்ணணும்னா, ஒண்ணு சென்டர் அதை வந்து அந்த தபால் தலையை ஓட்டலாம், அல்லது அவருடைய மெசஞ்சர். ஓகேங்களா? அவருடைய மெசஞ்சர் யாரு கிட்ட அனுப்பி விடுறாரோ அவர் பண்ணலாம். அண்ட் இன் நோ கேஸ் பை த அஃபீஷியல்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட். எக்காரணத்து கொண்டும் நம்ம டிபார்ட்மெண்ட்னுடைய அஃபீஷியல்ஸ் யாருமே போஸ்டேஜ் ஸ்டாம்பை ஒரு லெட்டர்ல அஃபிக்ஸ் பண்ண கூடாது அப்படின்றாங்க. ஓகேவா? சோ இதுதான் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு ரெகுலேஷன். அடுத்தது நம்ம ரெகுலேஷன் என்ன பாக்குறோம்னு பாத்தீங்கன்னா, ரெகுலேஷன் நம்பர் 10. சோ இது என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இல்லீகல் மேனுஃபேக்சர் ஆர் யூசேஜ் ஆஃப் போஸ்டேஜ் ஸ்டாம்பை பத்தி சொல்லுது. ஓகேங்களா? அதாவது போலியாக ஒரு தபால் தலையை தயாரித்து அதை பயன்படுத்துவதற்கு என்ன தண்டனை அப்படின்றத இதுல பார்க்க போறோம். சோ ஃபோர்ஜ் இந்த மாதிரி போலியான ஒரு போஸ்டேஜ் ஸ்டாம்பை தயார் செய்வதும் அதை பிரயோகிப்பதும் கண்டிப்பாக அந்தந்த காலத்திற்குரிய சட்டத்தின்படி குற்றமாக கருதப்படும். சோ இந்த மாதிரி போலியான ஸ்டாம்பை தயார் செய்து அதை வந்து அதை பிரயோகிக்கப்படுபவர்களுக்கு வந்து எந்த செக்ஷனுக்கு கீழே இது வந்து குற்றமாக கருதப்படும்னா, பாரதிய நியாய சன்ஹிதா 2023 செக்ஷன் 186 படி இது குற்றமாக கருதப்படும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். முன்னாடி நம்ம இந்தியன் பீனல் கோட் அதெல்லாம் அந்த மாதிரி இப்ப நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல நமக்கு பாரதிய நியாய சன்ஹிதா 2023 அதுல செக்ஷன் 186 படி இது தண்டனையாக கண்டிப்பாக கருதப்படும். அதே மாதிரி ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ். ஓகேங்களா? ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்டாம்ப்னா நகல் எடுத்தல். ஸ்டாம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பாக அதை ரீப்ரொடியூஸ் பண்ணி ஜெராக்ஸ் பண்றது, நகல் எடுக்க கூடாது. ஆனால் நம்மளுடைய ஏதாவது ஒரு பிலாட்லியினுடைய ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக, ஓகேங்களா, அதாவது உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா விளக்க நோக்கத்தோட மட்டும் நம்மளோட போஸ்டல் ஸ்டாம்பை வந்து நமக்கு வந்து என்ன பண்ணலாம், ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கலான்றாங்க. அப்படி அவங்க அதுக்கான நகலை எடுத்தா கூட அது அதை வந்து கலர்ல இருக்க கூடாது, ஒன்லி பிளாக்ல மட்டும்தான் இருக்கணும். ஓகேங்களா? சோ கலர்ல ஏதாவது நீங்க பப்ளிசிட்டி விளம்பர நோக்கத்தோட ஏதாவது நீங்க ஸ்டாம்பை வந்து எதுலையாவது போடணும்னு நினைச்சாங்கன்னா அவர்கள் நம்மளுடைய செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்னுடைய முன் அனுமதியின் பேர்ல மட்டும்தான் இந்த ஸ்டாம்பை வந்து அவங்க ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். வேற எக்காரணத்தை கொண்டும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி அந்த மாதிரி நகல் எடுக்கும் பட்சத்துல அதையும் போஸ்டேஜ் ஸ்டாம்பா நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதுன்ற காரணத்துக்காக அந்த மாதிரி ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது நம்மளுடைய நார்மல் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் சைஸின் அளவை விட ஒண்ணு குறைவாகவோ அதிகமாகவோ அந்த சைஸை வச்சு பண்ணணும்ன்றாங்க. அதே மாதிரி கார்னர்ல ஒரு கிராஸ் பார் வந்து போட்டணும்ன்றாங்க. அந்த போஸ்டேஜ் எவ்வளவு ரூபாய்ன்னு அந்த இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல ஒரு கிராஸ் பார் போட்டா யாரும் இதனை வந்து போஸ்டேஜ் ஸ்டாம்பாக இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஒருவேளை இந்த ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்டாம்பின் கலர்ல யாராவது நகல் எடுக்கிறாங்க, அதே ஆக்சுவல் ஸ்டைப் நம்ம போஸ்டேஜ் ஸ்டாம்ப் என்ன சைஸ்ல இருக்கோ அதே சைஸ்ல எடுத்து இந்த கிராஸ் பார் எல்லாம் எதுவும் இல்லாம அந்த மாதிரி ரீப்ரொடியூஸ் பண்றவங்களும் அதே செக்ஷன் 186 ஆஃப் பாரதிய நியாய சன்ஹிதா 2023 படி குற்றமாக கருதப்படும். சோ போலி தபால் தலை தயாரித்து அதை உபயோகிப்பவர்களுக்கும் அதே செக்ஷன் தான். அண்ட் அதே மாதிரி ரீப்ரொடக்ஷன் நம்ம கலர் ஜெராக்ஸ் மாதிரி அதை எடுத்து ரீப்ரொடியூஸ் பண்ணி அதை யூஸ் பண்றவங்களுக்கும் அதே செக்ஷன் தான். ஓகேவா? சோ ஒருவேளை அந்த மாதிரி ஸ்டாம்ப் கலர்ல பப்ளிசிட்டிக்காக யூஸ் பண்றாங்கன்னா அவங்க யாரோட பெர்மிஷன் வாங்கணும், நம்ம செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்னுடைய முன் அனுமதியோடு தான் அது கண்டிப்பாக பண்ணணும். இதுதான் ரெகுலேஷன் நம்பர் 10. ஓகேவா? சோ இப்ப இந்த மாதிரி ரீப்ரொடக்ஷன் பண்ற ப்ராசஸ்க்கு ஒரு சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுதான் அடுத்து வரக்கூடிய இந்த ஸ்கிரீன்ல நீங்க பாக்குறீங்க. நமக்கு தெரிஞ்சதா போஸ்டேஜ் ஸ்டாம்ப் தபால் தலை அப்படின்றது
நம்மளுடைய சாவரன் பிரிவிலேஜ், நமக்கான பிரத்யேக ஒரு சலுகை. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி யாராவது ஒருத்தர், ஓகேங்களா, கமர்ஷியல் பர்பஸ் இல்லாம வணிக நோக்கத்தை தவிர யாராவது ஒரு புக்ல ஒரு ஆட்டோபயோகிராஃபி இல்ல ஏதாவது ஒரு முக்கியமான டெக்ஸ்ட் புக்ல போட்டுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்கன்னா, அதாவது கேஸ் டு கேஸ் பேசிஸ், அந்தந்த கேஸ பார்த்துதான் அதற்கான அனுமதியை வந்து டிபார்ட்மெண்ட்ல கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு வணிக நோக்கம், ரெக்வஸ்ட் இன்வால்விங் சப்ஸ்டன்ஷியல் பெக்யூனரி பெனிஃபிட்ன்றாங்க. அதாவது ஒரு கணிசமான ஒரு பண நோக்கத்தோடு ஒரு தனிநபரோ அல்லது ஒரு ஆர்கனைசேஷனோ இந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, அதையும் கேஸ் டு கேஸ் பேசிஸ்ல தான் வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க, அதை வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. சோ ஒருவேளை அந்த மாதிரி ஒரு புத்தகத்துல நம்ம போஸ்டேஜ் ஸ்டாம்ப் பத்தின ஏதாவது ஒரு விஷயங்கள் அவங்க பப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்க அதுக்கு ஒரு முன்னுரை, ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துடணும்ன்றாங்க. அதுல என்னன்னு சொல்லணும், மறுப்பு பொறுப்பு துறப்பு மாதிரி. சோ இதுல வரக்கூடிய எந்த விதமான நம்மளுடைய என்ன சொல்றது வியூஸுக்கும் கருத்துக்களுக்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்டுக்கும் எந்த வித சம்பந்தமும் லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவுமே கிடையாது அப்படின்றதுக்கான ஒரு முன்னுரையை கண்டிப்பா அந்த பப்ளிகேஷன்ல புக்ல தெரிவிச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு விஷயம். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு அண்டர்டேக்கிங்கும் அவங்க இந்த மாதிரி நம்ம போஸ்டேஜ் ஸ்டாம்ப் பத்தி ஒரு மேகசின்லயோ புக்லயோ எழுதுறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இத எந்த விதமான தேச விரோத இல்ல சமூக விரோத, மத விரோத, தேச துரோகத்துக்காக அந்த மாதிரியான இதுல கண்டென்ட் எதுவுமே இல்ல அப்படின்றது அண்டர்டேக்கிங்கையும் கண்டிப்பா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு கண்டிப்பா கொடுத்தாகணும். இது மட்டும் இல்லாம இதற்காக இந்த போஸ்டேஜ் ஸ்டாம்ப் பத்தின இந்த விஷயங்களுக்காக நம்ம பயன்படுத்துறதுக்கு அனுமதிக்கிறோம் பாத்தீங்களா, அதற்கென்று டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்டையும் முறையாக அவங்க என்ன பண்ணும், அந்த பர்மிஷன் கொடுத்ததுக்காக அவங்களையும் அங்கீகரிக்கப்பட வேண்டும். ஓகே. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அப்படி பயன்படுத்தக்கூடிய சைஸ் ஆஃப் ஸ்டாம்ப் வந்து ஒண்ணு பெருசா இருக்கணும் அல்லது சின்னதா இருக்கணும். நார்மல் போஸ்டேஜ் ஸ்டாம்புடைய அதே சைஸ்ல கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இருக்கக்கூடாது. அடுத்தது பப்ளிஷர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அஞ்சல் துறைக்கு இந்த பப்ளிகேஷனுடைய ஒரு சில சாம்பிள்ஸ், ஓகேங்களா, அஞ்சல் துறைக்காக ஒரு சில மாதிரிகளை வந்து அவங்க கொண்டு வந்து கொடுக்கணும். இது இப்படிதான் நாங்க பண்ண போறோம், இப்படிதான் நாங்க யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா அந்த மேகசின்ல நம்ம அஞ்சல் துறை, நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் பத்தின ஒரு சுருக்கமான ஒரு பிரீஃப் ரைட்டப், ஒரு சுருக்கமான பதிவு ஏதாதையும் அது குறிப்பிடணும். ஸோ ஒரு போஸ்டேஜ் ஸ்டாம்போட இமேஜை பயன்படுத்துறதுக்கே இவ்வளோ நமக்கு கண்டிஷன்ஸை டிபார்ட்மெண்ட்ல பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெகுலேஷன் நம்பர் 10. அடுத்தது ரெகுலேஷன் நம்பர் 11 எதை சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, பிலாட்லி, ஜென்ரலா பிலாட்லி பத்தினது. ஸோ பிலாட்டலி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சல் தலை, தபால் தலை சேகரிப்பு, அதை பத்தி கலெக்ஷன், தபால் தலை சேகரிப்பு அண்ட் அதை பத்தின ஒரு ஸ்டடி, அதை பத்தின ஒரு ஆய்வு, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்ம பிலாட்லி அப்படின்னு ஜென்ரலா சொல்லுவோம். சோ பிலாட்லி மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னும் இந்த கொஞ்சம் இது மட்டும் நம்ம பாத்திரலாம். பிலாட்லி மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன மாதிரி பிலாட்லி மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம சேல் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிலாட்லி ஸ்டாம்ப்ஸ், தபால் தலையாக ஸ்டே பண்ணுவோம். இது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் டே கவர்ஸ்ன்னு சொல்லுவோம். என்னைக்கு ஸ்டாம்ப் அந்த ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்றாங்களோ அன்னைக்கு வரக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் டே கவர்ஸ், அதுக்கப்புறம் அதை பத்தின ப்ரோச்சர், அதை பத்தின இன்ஃபர்மேஷன் கொண்ட ப்ரோச்சர், இன்ஃபர்மேஷன் ஷீட், ஸ்பெஷல் கவர்ஸ், ஆனுவல் பேக்ஸ், இந்த மாதிரி நிறைய பிலாட்லி மெட்டீரியல்ஸ் இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த பிலாட்லி சம்பந்தப்பட்ட ஆர்ட் ஒர்க், பிரிண்டட் ஷீட்ஸ், இதெல்லாம் கூட நம்ம சேல் பண்றோம். இதே மாதிரி போஸ்ட் மார்க், ஸ்லோகன் டை, மற்ற ஒரு சில கலை பொருட்களும் இந்த பிலாட்லிக் சம்பந்தப்பட்ட நிறைய மெட்டீரியல்ஸ் நம்ம டிபார்ட்மெண்ட்ல நம்ம நிறைய வந்து சேல் பண்றோம். சோ இதுல வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஷ்யூவன்ஸ் ஆஃப் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, என்னென்ன மாதிரியான போஸ்டேஜ் ஸ்டாம்ப் எல்லாம் நம்ம இஷ்யூ பண்றோம் அப்படின்றத இதை முக்கியமா பாக்குறோம். இதுதான் நீங்க முக்கியமா பாத்துக்கணும். போஸ்டேஜ்ல நம்ம என்னென்ன டைப் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ் இருக்கு அப்படின்றத இங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. டெஃபினேட்டிவ் ஸ்டாம்ப் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்றாடம் நம்மளுடைய அஞ்சல் தேவைகளுக்கு நம்ம போஸ்டேஜ் ஒட்டுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய எவ்ரிடே நீட்ஸ் தான் அதை டெஃபினேட்டிவ் ஸ்டாம்ப்னு சொல்லுவோம். இதை எத்தனை முறை வேண்டுமானாலும் அச்சிட்டு கொள்ளலாம், ரீபிரிண்ட் பண்ணிக்கலாம், எப்பெல்லாம் தேவையோ அப்ப தாராளமாக அச்சிட்டு கொள்ளலாம். இதுக்கு பேர் தான் டெஃபினேட்டிவ் ஸ்டாம்ப். கமமரேட்டிவ் ஸ்டாம்ப் அப்படின்றத வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான நிகழ்வு, ஒரு முக்கியமான ஒரு தீம் பேஸ்டா வரக்கூடிய அந்த மாதிரியான ஒரு நினைவு கூறத்தக்க விஷயமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு பண்ணக்கூடியதுதான் கமமரேட்டிவ் ஸ்டாம்ப். இந்த கமமரேட்டிவ் ஸ்டாம்ப் பாத்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டட், குறைந்த காலகட்டத்துக்கு குறைந்த அளவிலான ஸ்டாம்ப் மட்டும்தான் அச்சடிக்க முடியும். இதை எக்காரணத்து கொண்டும் ரீபிரிண்ட் செய்ய மாட்டாங்க. அப்பொழுது எவ்வளவு வெளிவருதோ அது மட்டும்தான்.
இது மட்டும் இல்லாம ஸ்பெஷல் ஸ்டாம்ப்ஸும் நம்ம ரிலீஸ் பண்றோம். ஸ்பெஷல் ஸ்டாம்ப்ஸ் ஒரு தீம் பேஸ்ட் ஸ்டாம்ப், ஒரு ஃப்ளோரா, ஏதாவது ஒரு பூக்கள் அதை பேஸ் பண்ணி, ஃபானா இல்ல ஏதோ ஒரு ஆர்ட் சம்பந்தப்பட்ட இல்ல ஆர்கிடெக்சர் நமக்கு சம்பந்தப்பட்ட அந்த மாதிரி ஒரு தீமா, ஒரு தீம் பேஸ்டா பண்ணக்கூடியதான் நம்மளுடைய ஸ்பெஷல் ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்றோம். இது மட்டும் இல்லாம நமக்கு ஜாயிண்ட் இஷ்யூ ஸ்டாம்ப்ஸும் இருக்கு. சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா வேற ஒரு ஃபாரின் ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட்ல, சோ ஒரு பரஸ்பர ஒப்பந்தத்தின் பேர்ல இந்த நாட்டிற்கும் அந்த நாட்டிற்கும் ஒரு ஒப்புதலோடு பண்ணக்கூடிய ஜாயிண்ட் இஷ்யூ ஸ்டாம்ப்ஸும் நம்ம பண்ணுவோம். ஆக எத்தனை வகையான நமக்கு போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் வந்து டிபார்ட்மெண்ட்ல நமக்கு வெளிவருது. சோ இதான் நமக்கு ரெகுலேஷன் நம்பர் 13. ஓகே, சோ இப்போ ஒரு 13 ரெகுலேஷன்ஸ் நம்ம இந்த கிளாஸ்ல வந்து நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா?